பாரம்பரிய மருத்துவத்தில் நாம் எடுத்துக்கொள்ளும் மூலிகைகள் அனைத்துமே பக்க விளைவற்றவை என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் விடியலைவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் சர்ப்பகந்தா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செடி வகை தாவரம். நம்மளுடைய இந்திய மருத்துவ முறை மட்டுமல்ல, கிரேக்க மருத்துவ முறை, ரோம் மருத்துவ முறை, உலகத்தில் இருக்கக்கூடிய மிக பழமையான மருத்துவ முறைகளில் கூட இந்த சர்ப்பகந்தாவுடைய உபயோகத்தை நாம் பார்க்க முடிகிறது. சர்ப்பகந்தா அப்படிங்கிறது ரொம்ப அழகாக சிவப்பு நிறமான காய்களை கொண்டு வளரக்கூடிய ஒரு செடி வகை தாவரம். இந்த சர்ப்பகந்தாவுடைய வேரை தான் இன்றைக்கு மருந்துக்கு பயன்படுத்துகிறோம். இன்றைக்கு உலக அளவில் பார்த்திங்கன்னா உலகை அதிகமாக பயமுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய சைலண்ட் கில்லர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நோய்களில் பார்த்திங்கன்னா இந்த உயர் இரத்த அழுத்தம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சவாலான ஒரு விஷயம். தூக்கமின்மை அப்படிங்கிறது அடுத்த மிகப்பெரிய சவாலான விஷயமா இருக்கிறத பார்க்குறோம். இன்றைக்கு நம்ம இந்திய நாட்டில் மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கக்கூடிய மொத்த மக்கள் தொகையும் எடுத்து உலக சுகாதார நிறுவனம் எடுத்துக்கொண்ட ஆய்வறிக்கைகள்லாம் பார்த்திங்கன்னா உணவினால் அதிகமாக வியாதி ஏற்படுகிறதா இல்லை, குடிப்பழக்கங்களால் ஏற்படுகின்ற வியாதிகள் அதிகமாக இல்லை. அப்போ எதனால தான் வியாதிகள் அதிகமாக ஏற்படுகிறது அப்படின்னு பார்க்கும்போது தூக்கமின்மை மற்றும் அதனால் ஏற்படுகின்ற உயர் இரத்த அழுத்தத்தால் தான் இன்றைக்கு மனித இனம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. தூக்கமின்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இன்றைக்கு புற்றுநோயை கூட உருவாகுவதற்கு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. உடல் பருமனுக்கு அது காரணமாக இருக்கிறது, இதய நோய்க்கு அது காரணமாக இருக்கிறது, சிறுநீரக செயல் குறைபாடு நோயின்னு சொல்லக்கூடிய கிட்னி ஃபெயிலியருக்கு அது காரணமாக இருக்கிறது, ஆண்களுக்கு குழந்தை இல்லாமல் போவதற்கு அது காரணமாக இருக்கிறது, பெண்களுக்கு கருச்சிதைவு அதிகமாக ஏற்படுவதற்கு இது காரணமாக இருக்கிறது. அந்த பட்டியல் பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் நீண்டு கொண்டே போகிறது. சரி, இந்த உயர் அழுத்தம் ஏற்பட்டு விட்டது. பட் இதற்கு கொடுக்கக்கூடிய மாத்திரைகள் எந்த அளவுக்கு அதை கட்டுப்படுத்த உதவுகிறது, அதனால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள்னு பார்த்தோம்னா அதைவிட மிகப்பெரிய அளவு ஒரு நோயுடைய லிஸ்ட்டு தான் ரெடி ஆகுது. இன்றைக்கு இந்தியாவில் பொதுவாக கொடுக்கக்கூடிய உயர் இரத்த அழுத்தம் சம்பந்தப்பட்ட மாத்திரைகள் டாப் 20 மெடிசன்ஸோட லிஸ்ட்டை எடுத்து அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த மருந்துகளுடைய பக்க விளைவுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா, மாத்திரையே சாப்பிட்லனாலும் உயர் இரத்த அழுத்தத்தில் எவ்வளோ பக்க விளைவு ஏற்படுமோ அதே பக்க விளைவு ஏற்படுறது அந்த மாத்திரையோட பக்க விளைவாக இருக்குது. அப்போ எதுக்கு அந்த மாத்திரையை சாப்பிடணும், அதோடைய தேவை என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி பொதுவாகவே நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. சரி, அப்போ அந்த உயர் இரத்த அழுத்தத்தையும் அதனால் ஏற்படுகின்ற தூக்கமின்மையையும் அல்லது தூக்கமின்மையையும் அதனால் ஏற்படுகின்ற உயர் இரத்த அழுத்தத்தையும் எவ்வாறு கட்டுக்குள் கொண்டு வருவது அப்படின்னு பார்க்கும்போது அதற்கு இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த ஒரு தீர்வு தான் இந்த சர்ப்பகந்தான்னு சொல்லக்கூடிய ஒரு செடி. இந்த சர்ப்பகந்தாவை கூட பார்த்திங்கன்னா எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையும் கிடைக்கக்கூடிய ரொம்ப அழகான ஒரு சாதாரண மூலிகை தாவரம்னு சொல்லலாம். இந்த சர்ப்பகந்தாவுடைய வேரை எடுத்து நன்றாக அரைத்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சூரணம் ஒரே ஒரு தேக்கரண்டி, அதாவது ஒரு 3 to 5 கிராம் அளவுக்குன்னு வச்சுக்கலாம். அதை காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படிங்கிறத ஒரு டயட்டாக ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாலே ஒரு 30 நாள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுடைய இரத்த அழுத்தத்தில் நல்ல மாற்றம் ஏற்படும். உங்களுடைய தூக்க அளவில் ரொம்ப நல்ல மாற்றம் ஏற்படுவதை பார்க்கலாம். இன்றைக்கு நிறைய பேர் ஆண் பெண் இருபாலராக இருந்தாலும் கோபம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை நிறைய பேருக்கு அதிகமாக ஏற்படுறதை பார்க்குறோம். ஏதாவது ஒரு விஷயம் சொல்ல ஆரம்பிக்கும் போதே அவங்கக்கிட்டேருந்து வரக்கூடிய ரிப்ளை ரொம்ப மோசமாக இருக்கிறத பார்க்குறோம். ஆண் பெண் குழந்தைகள் பெரியவர்கள் அதே போல் சமூகத்தில் பரவி இருக்கக்கூடிய நிறைய குற்றங்களை இன்றைக்கு பார்க்கும்போது அந்த குற்றங்களுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்க்கும்போது எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் மிக மோசமாக இருப்பது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை நீக்குவதற்கு பார்த்திங்கன்னா இந்த சர்ப்பகந்தா ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறது. இப்போ பெல்ஜியம் நாட்டிலையும் டென்மார்க் நாட்டில் நெதர்லாண்ட் நாட்டிலலாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலையும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மருத்துவரை அவங்க அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அந்த மருத்துவருடைய வேலை அந்த குழந்தைகளுடைய உடல் சம்பந்தப்பட்ட ஆரோக்கியம் மட்டுமல்ல,
மனம் சம்பந்தப்பட்ட ஆரோக்கியத்தையும் எவ்வாறு என்னன்னு பார்க்குறது தான் அவங்களுடைய மிக முக்கியமான வேலையாக இருக்கிறது. அந்த மாதிரி அந்த மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும்போது அதை நீக்குகின்ற சிகிச்சைகள், மருந்துகள் அப்படிங்கிறது நிறைய கொடுக்குறாங்க. அதில் ரொம்ப அழகான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சர்ப்பகந்தாவிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ராக்டை தான் இன்றைக்கி ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய பீடியாட்ரிக் சைக்காட்ரிஸ்ட்னு சொல்லுவோம். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட, மனநலன் சம்பந்தப்பட்ட சிறப்பு மருத்துவர்கள் எல்லாருமே ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. அவங்க வழக்கமாக மாடர்ன் மெடிசனில் கொடுக்கக்கூடிய ஆன்டி டிப்ரெசன்ட்லாம் இப்போ ஒதுக்கி வச்சுட்டு இந்த சர்ப்பகந்தாவிலிருந்து எடுக்கக்கூடிய 2 மூலக்கூறு சம்பந்தப்பட்ட அந்த மருந்துகளை மட்டும்தான் குழந்தைகளுடைய மகிழ்ச்சிக்காக கொடுக்கக்கூடிய ஒரு மருந்தாக கொடுக்குறாங்க. இரண்டாவது பார்த்திங்கன்னா, இன்றைக்கு நம்ம யாருக்குமே சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் இருக்கிறது. வீடு இருக்கிறது, கார் இருக்கிறது, வசதி இருக்கிறது, நல்ல குழந்தைகள் இருக்காங்க. இருந்தாலும் மனதில் மகிழ்ச்சி அப்படிங்கிறது யாராலையும் இன்றைக்கி ஃபீல் பண்ண முடியாத ஒரு நிலைமையில் தான் நம்ம இருக்கோம். அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மகிழ்ச்சி சம்பந்தப்பட்ட ஒரு குறிப்பிட்ட மூலக்கூறு மூளையில் குறைவது. இந்த ஒரு மூளையில் குறையக்கூடிய அந்த குறைபாடை சரி செய்யக்கூடிய சக்தி இந்த சர்ப்பகந்தாவுக்கு உண்டு. சர்ப்பகந்தாவிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சூரணத்தை ஒரு தேக்கரண்டி காலை உணவுக்கு முன்பு, ஒரு தேக்கரண்டி இரவு உணவுக்கு முன்பு 3 கிராம் அளவுக்குன்னு ஒரு டோசேஜ் வச்சுக்கலாம். சுடுநீரில் கலந்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா மனதில் ஒரு அமைதி இருக்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு 2 வீலரில் போகிறோம், யாரோ ஒருத்தர் குறுக்கில் வராரு, அவர் டென்ஷன் ஆகி திட்டாமல் நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருவதை பார்க்கலாம். ஏன்னா இன்றைக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தினசரி வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா, அந்த காலத்தில் லைஃப் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது. காரணம் என்னென்னா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருளை அவங்க உணவாகவே வச்சுருந்தாங்க. அதனால் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் இன்றைக்கி இருக்க அளவுக்கு பிசிஓடின்னு பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ப்ராப்ளம் கிடையாது, மாதவிலக்கு சம்மந்தப்பட்ட கோளாறு கிடையாது. ஒரு தாய் சக்ஸஸ்ஃபுல்லாக 8லிருந்து 10 குழந்தைகள் பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய ஆரோக்கியம் இருந்தது. ஆண்களுக்கு ஏற்படுகின்ற மாரடைப்பு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் அன்றைக்கு கிடையாது. ஏன் அன்றைக்கு புற்றுநோயே கிடையாதுன்னு சொல்லலாம், சர்க்கரை நோய் கிடையாது. இதற்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மன சந்தோஷத்திற்காகவும் மன அமைதிக்காகவும் அவங்க நிறைய விஷயங்களை உபயோகப்படுத்திட்டு வந்திருக்காங்க. கோவில் போகிறது, வாக்கிங் போகிறது, மாதத்திற்கு ஒரு முறை விரதம் இருப்பது, அல்லது உபவாசம் சொல்லக்கூடிய எதுவுமே சாப்பிடாமல் இருப்பது, தண்ணீர் அருந்துவது, வெயிலில் போயிட்டு ஐஸ் வாட்டர் குடிக்கிற ஹேபிட் கிடையாது, மோர் குடிக்கக்கூடிய பழக்கத்தை வைத்திருந்தார்கள். பசி இல்லைன்னா சாப்பிடாமல் இருந்தாங்க. இந்த மாதிரி நல்ல பழக்கங்களை அவங்க வைத்து கொண்டிருந்ததுனால தான் நீண்ட நாட்களுக்கு அவர்களால் ஆரோக்கியமாக வாழ முடிந்தது. அந்த மாதிரி இந்த சர்ப்பகந்தாவை பொறுத்தவரையிலும் உடல் அளவில் ஏற்படுகின்ற பாதிப்புகளை தவிர்ப்போம். இன்றைக்கி உடல் பாதிப்புக்கு நான் அந்த விட்டமின் மாத்திரை சொல்கிறேன், இந்த விட்டமின் மாத்திரை சாப்பிட்றேன், அந்த ரொம்ப காஸ்ட்லியான நியூட்ரியன் ப்ராடக்ட் சாப்பிட்றேன், இதெல்லாம் சாப்பிட்றோம். ஆனால் ஆரோக்கியம் இருக்கானா? இல்லை. ஏன் இல்லை? மனதுடைய ஆரோக்கியம் நமக்கு கிடைப்பது கிடையாது. அந்த மனதுடைய ஆரோக்கியத்திற்காக சர்ப்பகந்தாவை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாமே ஒரு நாளைக்கு 3 கிராம் அப்படிங்கிற டோஸில் சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டு வந்தோன்னா நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷத்துடைய அளவும் அமைதியுடைய அளவும் நம்மளுடைய ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய அளவில் இம்பேக்ட் பண்ணுறதை நம்ம பார்க்க முடியும். எனவே நேயர்களே, இந்த சர்ப்பகந்தாவை பொறுத்தவரை ஒரு மருந்தாக அல்ல, ஒரு உணவாக தகுந்த மருத்துவ ஆலோசனையோடு நாம் எடுத்துக்கொள்ளும்போது நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். நாம் அன்றாட வாழ்வில் நாம் சந்திக்கும் ஒவ்வொரு நிகழ்வுகளும் நாம் சிந்திக்கக்கூடியவே என்கிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். இன்று என்ன சிந்தனையை நம் முன் எடுத்து வைக்கப் போகிறார் என்பதை பார்க்கலாம். நம் விடையிலேவா நிகழ்ச்சி அடுத்த பதிவாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்டில் ஏழைகளின் மீது அல்லது வசதியற்றவர்களின் மீது இழைக்கப்படுகிற அநீதிகளுக்கு ஒரு எல்லையே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் குரலற்றவர்களாக அல்லது தங்களுடைய நியாயங்களை, உரிமைகளை சொல்ல முடியாதவர்களாக இருக்கக்கூடிய இந்த மக்களுடைய துயரங்கள் என்பது எப்போதோ ஒரு முறை ஊடகங்களின் வழியாக வெளிச்சத்திற்கு வருகிறது. பல சமயங்களில் இந்த மக்கள், அதாவது வறுமையினுடைய கோரப்பிடியில் வாழக்கூடிய, கிராமப்புறங்களில் வாழக்கூடிய அல்லது சமூக தொடர்புகளின்றி வாழக்கூடிய இந்த மக்கள், அவர்கள் இந்த சமூகத்தினுடைய எல்லா விதமான அநீதிகளுக்கும் ஆட்படுகிறார்கள் என்பதை நாம் பல்வேறு விதமான சம்பவங்களின் மூலமாக, செய்திகளின் மூலமாக தொடர்ந்து கேள்விப்படுகிறோம். என்றாலும் கூட ஒரு மிகப்பெரிய பிரச்சனையினுடைய ஒரு கடுகளவு விஷயங்கள் தான் பொதுவாக சமூகத்தினுடைய பார்வைக்கு வருகிறது என்பதையும், பெரும்பகுதி விஷயங்கள் நம்முடைய பார்வைக்கு கூட வருவதில்லை என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான் சமீபத்தில்
இந்தியா முழுக்க இருந்து வந்த, அதாவது மருத்துவமனைகளில் இறப்பவர்களை வீட்டிற்கு கொண்டு செல்வதற்காக அவர்கள் படுகிற பாடு அல்லது துயரங்கள் தொடர்பான செய்திகள். பொதுவாக ஒரு குறிப்பிட்ட விதமான செய்திகள் ஏன் திடீரென பத்திரிகைகளில் முக்கியத்துவம் பெறுகின்றன, பிறகு ஏன் அவை மறைந்து விடுகின்றன என்பதையும் நாம் இந்த இடத்தில் சிந்திக்க வேண்டும். அதாவது ஒருவர் தன்னுடைய இறந்து போன மனைவியை மருத்துவமனையிலிருந்து வீட்டிற்கு கொண்டு செல்வதற்கு அந்த ஆம்புலன்ஸிற்கு அல்லது அந்த வேனிற்கு பணம் கொடுக்க முடியாமல், பணம் செலுத்த முடியாமல், அவரை அந்த இறந்த உடலை தோளில் வைத்து தன்னுடைய சின்னஞ்சிறு மகளையும் அழைத்து கொண்டு கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர் தூரம் அவர் நடந்தே வந்தார், அந்த பிணத்தை தன்னுடைய தோளில் சுமந்து கொண்டு என்கிற அந்த செய்தி சமூக வலைத்தளங்களில் பரவி இந்தியாவையே ஒரு பெரிய அளவிற்கு அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. ஆனால் அந்த செய்தியை பார்க்கிற போது அது உண்மையிலேயே ஒரு தனிப்பட்ட செய்திதானா என்கிற ஒரு கேள்வி நம் மனதில் எழுகிறது. ஏனால் இந்த செய்தி வந்த சில தினங்களிலேயே இன்னொரு செய்தியும் வருகிறது. அதாவது ஒரிசா மாநிலத்தில் ஒரு வயதான ஒரு பெண் ஒரு ரயில் விபத்தில் சிக்கி இறந்து விடுகிறார். அப்படி இறந்துவிட்ட அந்த பெண்ணை ஒரு முறையாக ஒரு பெட்டியில் வைத்தோ அல்லது அவரை பாதுகாப்பாக அந்த உடலை அவர்களுடைய உறவினரிடம் ஒப்படைப்பதற்கு ரயில்வே ஊழியர்களிடம் எந்த விதமான ஏற்பாடும் இல்லை. அவர்கள் ஒரு சிறிய பிளாஸ்டிக் கோணிப்பைக்குள் அந்த உடலை திணிக்க முயற்சிக்கிறார்கள். ஆனால் அந்த உடல் அதற்குள் செல்ல மறுக்கிறது. உடனே அந்த பெண்ணினுடைய அந்த இறந்த உடலினுடைய இடுப்பு எலும்பை முறித்து இரண்டாக மடக்கி அவர்கள் அதை சாக்குப்பையில் வைத்து அந்த உடலை அவர்கள் தைத்து அனுப்புகிறார்கள். அது வீடியோவாக கூட அந்த காட்சி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு மிகப்பெரிய அளவிற்கான ஒரு அதிர்ச்சி அலையை அந்த செய்திகள் என்பது ஏற்படுத்தியது. அதே போல் அந்த செய்தி முடிவதற்குள் இன்னொரு செய்தி, ஒரு வீடியோ காட்சி என்பது சமூக வலைத்தளங்களில் பரவலாக பரவியதை பார்க்க முடிந்தது. அதாவது ஒரு உத்தரப்பிரதேசத்தில் ஒரு இடத்தில் ஒரு கிராமத்தில் ஒருவர் இறந்து விடுகிறார். அவரை அந்த இறந்த உடலை அவர்கள் புதைப்பதற்காக மயானத்திற்கு அவர்கள் எடுத்து வருகிறார்கள். ஆனால் அந்த வருகிற வழியில் அந்த பாதைகள், அந்த மயானங்கள் எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய அந்த நில ஆக்கிரமிப்பாளர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டு அந்த உடலை எங்கே புதைப்பது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. கடைசியாக ஒரு நீர் நிரம்பிய குட்டைக்குள் அந்த உடலை புதைக்கிறார்கள். அந்த காட்சி என்பது வீடியோவாக பதிவு செய்யப்பட்டு எல்லோரும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதாவது இந்த நாட்டில் மனிதர்கள் வாழ்கிற போது தான் அவர்களுக்கு எந்த விதமான மரியாதையும் இல்லை, அவர்களுக்கு எந்த விதமான கௌரவமும் கிடைப்பதில்லை என்று சொன்னால், ஒரு மனிதர் இறந்து போகிற போது அவருடைய உடலை பாதுகாப்பதற்கு கூட அல்லது அவருடைய உடலை கௌரவமாக வழியனுப்புவதற்கும் கூட இந்த நாட்டில் ஒரு வழி இல்லையா என்றுதான் இது போன்ற செய்திகள் நமக்கு காட்டுகின்றன. இப்படி நிறைய செய்திகள் வந்திருக்கின்றன. உதாரணமாக ஒருவர் தன்னுடைய இறந்து போன தந்தையின் உடலை ஒரு 2 சக்கர வாகனத்தில் பின்னால் வைத்து பிடித்து கொண்டே பல கிலோமீட்டர் தூரம் ஓட்டிக்கொண்டு வந்தார் என்று கூட ஒரு செய்தி வந்தது. அதே போல் பேருந்தில் இறந்த ஒருவரை அவர்களுக்கு பணம் கொடுக்க முடியாமல், தனியார் வாகனத்திற்கு பணம் கொடுக்க முடியாமல் உயிருள்ளவரைப் போல அவரை ஒரு இருக்கையில் அமர வைத்து அழைத்து வந்தபோது ஓட்டுநரால் கண்டுபிடிக்கப்பட்டு அந்த உடன் வந்தவரும் அந்த இறந்து போன அந்த சடலமும் நடுவழியில் இறக்கிவிடப்பட்ட செய்திகளெல்லாம் கூட பத்திரிகைகளில் வந்திருக்கின்றன. இது எல்லாமே எதை காட்டுகிறது என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். அதாவது ஒரு சமூக சார்ந்த ஒரு பொறுப்பு என்பது அல்லது ஒரு அரசு சார்ந்த பொறுப்பு என்பது எல்லா நிலைகளிலும் இங்கே நீர்த்து போயிருக்கிறது, பலவீனமாகி இருக்கிறது என்பதைத்தான் இது காட்டுகிறது. ஒரு மருத்துவமனையில் ஒருவர் இறந்துவிட்டால் அவருடைய உடலை வீட்டிற்கு அனுப்பி வைப்பது, அதை உரிய இடத்தில் சேர்ப்பது என்பதை ஒரு மருத்துவமனைகளுடைய அடிப்படையான கடமையாக நாம் ஏன் ஆக்க மறுக்கிறோம்? அப்படி ஆக்க மறுப்பதன் மூலமாக நாம் இறந்து போனவர்களுக்கு மட்டுமல்ல, அவர்களை சார்ந்தவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு அவமரியாதையை, ஒரு மிகப்பெரிய ஒரு இழிவை அவர்கள் மேல் நாம் திணிக்கிறோம் என்று தான் சொல்ல முடியும். நிறைய நேரங்களில் இந்த இறந்து போனவர்களுடைய உடலை கொண்டு போவது தொடர்பான பெரிய பிரச்சனைகள் மருத்துவமனையில் ஏற்படுவதை பார்த்திருக்கின்றன. ஏனென்று கேட்டால், அப்படி கொண்டு செல்வதற்கு பெரும் தொகையான கட்டணம், அதாவது வழக்கமாக ஒருவர் ஒரு வேனில் பிரயாணம் செய்வதற்கும் ஒருவர் இறந்த உடலாக பிரயாணம் செய்வதற்கும் இடையே 2-3 மடங்கு அதிக கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. இப்படி அதிக கட்டணம் வசூலிக்கப்படுகிற இந்த சூழல் காரணமாக ஏழை எளிய மக்கள் அல்லது வசதியற்ற மக்கள் அவர்கள் இறந்து போன தங்கள் உறவினர்களை என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து நிற்கக்கூடிய காட்சியை பார்க்க முடிகிறது. அவர்களுக்கு எங்கிருந்தாவது உதவிகள் வந்துவிட்டால் பிரச்சனை இல்லை, அவர்களை யாராவது பார்த்து கொண்டால் பிரச்சனை இல்லை. ஆனால் உறவினர்களிடமிருந்தோ வேறு விதமாகவோ உதவிகள் கிடைக்காத போது அவர்கள் இது போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அவலத்தை, ஒரு துயரத்தை அவர்கள் எதிர்கொள்கிறார்கள். இறப்பை விட கொடூரமான ஒரு துன்பம் அவர்கள் மேல் திணிக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு திணிக்கக்கூடிய இந்த துயரம் என்பது பல சமயங்களில் என்னவாக மாறுகிறது என்று கேட்டால்,
அது உண்மையிலேயே இந்த நாட்டில் இறப்பதும் வாழ்வதும் ஒன்றுதான் என்கிற ஒரு மனநிலைக்கு மக்களை இட்டு சென்று விடுகிறது. இதையெல்லாம் மாற்றுவது ஒரு பெரிய விஷயமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் நாம் ஒரு வசதியற்ற ஒருவர் அவருக்கு மருத்துவமனையில் பணம் செலுத்த முடியாமல் போனாலோ, இறந்த உடலை கொண்டு செல்வதற்கு அவருக்கு வசதிப்படாவிட்டாலோ, அந்த மருத்துவமனைகள் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டால் அவர்களுக்கு என்ன அதன் மூலமாக பெரிய இழப்பு ஏற்பட்டுவிடும். எல்லாமே வர்த்தகமாக பார்க்கப்பட வேண்டும். அதேபோல் அரசு மருத்துவமனைகளிலும் கூட ஒரு அரசு என்பது ஒரு மருத்துவம் சார்ந்த விஷயங்களுக்காகவும் மற்ற விஷயங்களுக்காகவும் எவ்வளவோ பணத்தை ஒதுக்கீடு செய்வதாக சொல்கிறது. ஆனால் இதில் 10% கூட உண்மையான திட்டங்களை நோக்கி வருவது கிடையாது. மாறாக அவையெல்லாம் பல நிலைகளில் ஊழல்களின் காரணமாகவும் நிர்வாக செலவுகளின் காரணமாகவும் கரைந்து போய்விடுகின்றன. அப்படிப்பட்ட நிலையில் இறந்தவர்களை கௌரவமாக அடக்கம் செய்வது என்பதற்காக ஒரு நிதியை ஏன் அரசு ஒதுக்கக்கூடாது? அது சார்ந்த வாகனங்களை ஏன் வாங்கக்கூடாது? உதாரணமாக இலவச ஊர்திகளை அதற்காக நீங்கள் ஏற்பாடு செய்யலாம். அப்படி ஏற்பாடு செய்வதற்கு ஒருவருக்கு வசதி இல்லை, இறந்த ஒரு உடலை கொண்டு செல்வதற்கு ஒருவருக்கு வசதி இல்லை என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட எண்ணிற்கு அழைத்தால் அந்த எண்ணிலிருந்து வந்து உதவுவார்கள் என்கிற போன்ற ஒரு ஏற்பாட்டை ஒரு அரசு செய்வதில் அந்த அரசிற்கு ஏதாவது தடை இருக்கிறதா? இது நிச்சயமாக ஒரு சுகாதாரம் சார்ந்த விஷயங்களில், மருத்துவம் சார்ந்த விஷயங்களில், பொதுநலம் சார்ந்த விஷயங்களில் நம்முடைய அரசுகள் எவ்வளவு அக்கறையற்று இருக்கின்றன என்பதைத்தான் இது காட்டுகிறது. அதே போல் பொதுமக்களுக்கும் கூட அல்லது இது போன்ற விஷயங்களில் ஒரு பொறுப்பு இருக்கிறது. யாரோ ஒரு மனிதர் இறந்து விடுகிறார் அல்லது யாரோ ஒரு மனிதர் நிர்கதியாக இருக்கிறார் என்று சொன்னால் அவர்களுக்கு தானாக முன்வந்து உதவக்கூடிய இந்த மனோபாவம் என்பது சமூகத்தில் குறைந்து வருகிறது. ஆகவே அரசும் பொதுமக்களும் ஒன்று சேர்ந்து இது போன்ற விஷயங்களில் தாமாக முன்வந்து அவர்கள் உதவிகளை ஆற்றுவது, அதற்கான அடிப்படையான ஏற்பாடுகளை செய்கிற போது இப்படி ஒரு மனிதர் இறந்து போன தன்னுடைய மனைவியின் உடலை தூக்கி கொண்டு 12 கிலோமீட்டர் நடந்து செல்வது போன்ற சினிமாக்களில் வந்தால் கூட நம்ப முடியாத பல காட்சிகள் எல்லாம் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இந்த அவலத்திற்கு நாம் ஒரு முடிவு கட்டலாம் என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சாதாரண மனிதர்கள் அவர்கள் கடந்து வந்த பாதையை நம்மிடையே பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு மிகவும் சுவாரஸ்யமான ஒன்றாக இருக்காது. ஆனால் சாதனை படைத்த பல மனிதர்கள் அவர்களுடைய கடந்து வந்த பாதைகளை நம்மிடையே பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த வழிகாட்டியாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் நிகழ்ச்சியில் யார் வரப்போகிறார் என்பதை பார்க்கலாம். நம் வீடியோலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் கவிஞர் பல்லவி குமார். ஒரு எழுத்தாளரா, மொழிபெயர்ப்பாளரா ஒரு 20 ஆண்டு கால பயணம் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ தூரம் சுவாரஸ்யமா அமைஞ்சது, எந்த மாதிரியான ஒரு புத்தகங்கள்லாம் நம்ம மொழிபெயர்க்க வேண்டிய அவசியத்தில் இருக்கும், ஒவ்வொரு மொழிக்குமான தனி சிறப்புகள் என்ன, இவரோட அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை இன்னைக்கு நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு எழுத்தாளரா, கவிஞரா எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் முதல்ல வரவேற்கிறோம் சார். அடிப்படையில் நீங்கள் ஒரு ஆசிரியர். கவிதைகள் எழுதணும் அப்படிங்கிற எண்ணம் ஆர்வம்லாம் வந்து சின்ன வயசுலேயே ஏற்பட்டு ஒரு படைப்பாளியாக அந்த நாள்லேயே உருவானீங்க. அப்படின்னாலும் இந்த படைப்புலகத்தில் பல விஷயங்கள் இருக்குது, நிறைய பேர் எழுத்தாளர்களாக பல சாதனைகள் பண்ணியிருக்காங்க. அப்படின்னாலும் நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கிற விஷயம் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா மொழிபெயர்ப்புன்னு சொல்லலாம். கதை, நாவல் இதையெல்லாம் தாண்டி கவிதைகள் மொழிபெயர்ப்பையும் வந்து நீங்கள் முழுமையாக பண்ணிகிட்ருக்கீங்க. அதுலேயும் இப்போது ஹைக்கூ கவிதைகளை கூட தமிழில் மொழிபெயர்த்துட்ருக்கீங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் மொழிபெயர்ப்புன்னு வரும்போது ஒரு எழுத்தாளர், ஒரு படைப்பாளி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, ஒரு மொழியினை பற்றின ஒரு புரிதல் மொழிபெயர்ப்புக்கு ஏன் அவசியமாக இருக்குது, நீங்கள் பார்த்த வகையில் தேசிய அளவில் எந்த மாதிரியான ஒரு நூல்கள்லாம் உருவாயிருக்கு, அதெல்லாம் எவ்வளோ தூரம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு, இப்படி நிறைய விஷயங்களை கருத்துக்களை எங்கள் நேர்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல ஒரு கவிஞராக, ஒரு எழுத்தாளராக உங்களுடைய படைப்புலக பயணம் பற்றி சொல்லுங்கள் சார். நான் முதல்ல படைப்புங்கிறது எனது பள்ளி பருவத்திலே ஆரம்பிச்சிருச்சுங்க. ஏன்னா என்னுடைய படைப்பு சிந்தனை எனக்கு உருவாக்குனது என்னுடைய தமிழ் ஆசிரியர்கள். ஏன்னா ஆசிரியர்கள் மூலமாக தான் நமக்கு வந்து இலக்கிய ஆர்வம் அல்லது இந்த இலக்கிய துடிப்பு என்பது நமக்கு கிடைக்கும். அப்போ இலக்கிய துடிப்பும் இலக்கிய சிந்தனையும் வரும்போது படைப்புகள் பத்திரிகையில் வரணுங்கிறது ஒவ்வொரு படைப்பாளிக்கும் ஆசையாக இருக்கும். ஆக பள்ளி அளவில் நம்ம எழுதும்போது ஒரு பத்திரிகையில் நம்மளுடைய படைப்பு வர வேண்டும் அப்படின்னு சொல்லணும். அப்போ பள்ளிகளில் வந்து இலக்கிய மன்றங்கள்லாம் செயல்படக்கூடிய காலகட்டம். நான் சிறுவையில் படித்த பள்ளிக்கூடத்தில் இலக்கிய மன்றங்கள் என்பது தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும், இப்போல்லாம் தமிழாசிரியர் மட்டும்தான் இலக்கிய மன்ற செயலாளராக இருக்கிற காலகட்டங்கள் மாறி ஒரு கணித ஆசிரியர், அவர் பேர் எஸ் காமராஜ்னு சொல்லிட்டு, அவர் தான் எனக்கு வந்து இலக்கிய மன்ற செயலாளராக இருந்தார். அப்போ எழுத்துக்களை எனக்கு அடையாளப்படுத்தியவர் அந்த ஆசிரியர். அவர் காலத்தில் அவர் வந்து கண்ணன் போன்ற இதழ்களில், சிறுவர் இதழ்கள் அதில் எழுதிட்டு இருந்த ஒரு படைப்பாளி. அந்த ஆர்வத்தில் எழுத ஆரம்பித்தோம்.
அப்போ கல்கியினுடைய மாணவர் பக்கங்கள், ஆனந்த விகடனுடைய மாணவர் பக்கங்களில் என்னுடைய படைப்புகள் வர ஆரம்பிச்சது. அதே காலகட்டத்தில் ஆனைவாரி ஆனந்தன் சுகந்தம்னு ஒரு பத்திரிகை நடத்தினார். அந்த பத்திரிகையிலையும் என்னுடைய படைப்புகள் வர ஆரம்பிச்சதுங்க. ஆக பத்திரிகையில் படைப்புகளை பார்க்க ஆரம்பித்த பிறகு ஏற்பட்ட மகிழ்ச்சி தான் இது குறித்த ஒரு தேடல். அப்போ இலக்கியம் குறித்து விரிவாக சிந்திக்கணுங்கிற எண்ணங்கள் வரும்பொழுது பல்வேறு இலக்கிய பத்திரிகைக்குள்ளார நுழைய ஆரம்பிக்கிறோம். தீபம், கணையாழி போன்ற இதழ்களுடைய அறிமுகம் கிடைக்குதுங்க. ஆக அந்த காலகட்டத்தில் கல்லூரிக்கு வரும்பொழுது ஒவ்வொரு மாணவர்களும் குமுதம், ஆனந்தவுடன் பார்க்கும்போது நாங்கள் தீபம், கணையாழி போன்ற பத்திரிகைகளை தேடி போகக்கூடிய ஒரு காலகட்டம். அப்பொழுது ஒரு நவீன படைப்புகள் அந்த தீபத்தில் தான் மொழிபெயர்ப்புகள்லாம் வர ஆரம்பிச்சது. குறிப்பாக குறிஞ்சிவளன் அவர்கள் எழுதக்கூடிய மொழிபெயர்ப்பு கதைகளையும் மலையாளத்திலேருந்து அவர் எழுதக்கூடிய பல கட்டுரைகளையும் நாங்கள் பார்க்க ஆரம்பித்தோம். அப்போ பிற படைப்பாளிகள் எப்படி இருக்கிறாங்க, ஆக நம்ம நாட்டிலேயே மலையாளத்தில் எப்படி இலக்கியங்கள் வருகிறது என்பதை நமக்கு அறிமுகப்படுத்துறது குறிஞ்சிவளன் அவர்கள் தான். ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் அப்போ தீபத்தில் வரக்கூடிய அந்த கட்டுரைகள், அவர் எழுதின கட்டுரைகள், அவர் மொழிபெயர்த்த சிறுகதைகள், இது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாடமாக இருந்தது. அதிலிருந்து தொடர்ச்சியாக சோமமித்திரன் போன்றவர்கள் வடக்க இருக்கக்கூடிய பார்த்திங்கன்னா ஹிந்தியில் இருக்கக்கூடிய விஷயங்களையும், அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா வங்காளத்தில் இருக்கக்கூடிய பல நாவல்கள், சிறுகதையும் மொழிபெயர்த்து நமக்கு தரும்பொழுது எங்களுக்கு அது ஒரு வித்தியாசமான ஒரு பார்வை. ஆக கதை என்றால் இப்படி தான் இருக்க வேண்டும் என்று ஒரு சினிமாத்தனமான சூழ்நிலை மாறி யதார்த்தமான பதிவுகள் என்பது அங்கே தான் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சது. அப்போ அதை நோக்கிய ஒரு பயணம் வருதுங்க. அப்போ அது போன்ற நாவல்கள், சிறுகதை மொழிபெயர்ப்பு படிக்க ஆரம்பிக்கிறோம். அது பிறகு கவிதைகளை ஏன் மொழிபெயர்க்கக்கூடாது அப்படின்ற சிந்தனை. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய படைப்பாளிகளுக்கு பிரச்சனையே அதுதான். ஏன்னா கவிதைகளை மொழிபெயர்க்கும்போது அதற்கு தகுந்த வார்த்தைகள், ஆக பிற மொழிகளில் இருக்கக்கூடிய அந்த கவிதைகளுக்கு தகுந்த வார்த்தைகள், ஆக அவங்க பரம்பரையாக ஒரு நாட்டுப்புற சிந்தனையோடு சொல்லப்பட்ட சில செய்திகளை நம்ம தமிழுக்கு கொண்டு வரதில் நிறைய சங்கடங்கள் இருக்குது. அப்போ அந்த சங்கடங்கள்லாம் தவிர்த்து ஒரு சரியான மொழிபெயர்ப்பாக கொடுக்கும்பொழுது இன்னும் கவிதை என்பது தமிழில் ஒரு தரமான கவிதையை உருவாக்க முடியும் அப்படின்ற எண்ணம் வந்ததுங்க. அந்த காலகட்டத்தில் கானாசு போன்றவர்கள் நிறைய கவிதைகளை மொழிபெயர்த்து கொடுத்தாங்க. அவங்க நிறைய படைப்புகளையும், ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய படைப்புகள், அதேமாதிரி பிற மொழியில் இருக்கக்கூடிய படைப்புகள் ஆங்கில வழியிலோ எல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய படைப்புகளில் கானாசு அவர்கள் கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் தமிழில் ஒரு தரமான இலக்கிய நோக்கிய ஒரு பயணம் தொடர்வதற்கு ஒரு காரணமாக இருந்ததுங்க. கண்டிப்பாக சார். ஒரு நல்ல சரியான ஒரு அடித்தளம் அமைஞ்சாலே போதும், நம்மளோட பயணம் நல்லபடியாக போயிட்டே இருக்குன்னு சொல்லலாம். இப்போது நிறைய மொழிகளில் நல்ல நூல்கள்லாம் வரதை நம்ம பார்க்குறோம். அதெல்லாம் மொழிபெயர்த்து கொடுக்கும்போது தான் அதோட சிறப்புகளை நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அந்த பணியை நீங்கள் செஞ்சுட்ருக்கீங்க அப்படின்னும் போது தமிழ், தென்னிந்திய மொழிகளுக்கு அப்பாற்பட்டு வேற்று மொழிகள்னு பார்த்தா எதிலெல்லாம் நல்ல நல்ல கதைகள், வளமான கதைகள்லாம் உருவானது? வங்காளத்தில் பொறுத்த வரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கிறது. ஏன்னா வங்காள மொழி எப்படி தமிழர்கள் நாம் தமிழ் பேசுவதால் பெருமை அடைகிறோமோ, அதேமாதிரி வங்காளத்தை சார்ந்தவர்கள் அந்த நான் ஹிந்தி ஸ்டேட்டுன்னு சொல்லும்போது அந்த வங்காளத்தை சார்ந்தவர் தன்னுடைய மொழி மீது அவ்வளோ ஒரு பற்று வச்சுருக்கக்கூடியவங்க. ரெண்டாவது இலக்கியத்தை யதார்த்தமாக பார்க்கக்கூடியவங்க. அது இலக்கியமாக இருந்தாலும் சரி, இலக்கிய வடிவங்கள் எதுலையுமே, அது சினிமா துறையாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா யதார்த்தமான ஒரு சினிமா ஆக்கக்கூடிய ஒரு பக்குவம் அவங்கள்ட்ட இருக்குங்க. அது படியில் பார்க்கும்போது அவங்களுடைய நாவல் இலக்கியம், சிறுகதை எல்லாம் பார்த்திங்கனாக்கா மிக உயர்ந்த ஒரு நிலையில் இருக்குங்க. அதில் குறிப்பாக சொல்லப்போனால் தாகூர் அவர்கள், ஏன்னா அவருடைய காலகட்டத்தில் பல ஆங்கில மொழிபெயர்ப்புகள் அவங்க கொடுத்துருக்குறாங்க. அது மூலமாக அவங்களுக்கு தாகூர் அப்படின்னு ஒரு பேரை சொன்னாலே ஒரு பெருமை அடையக்கூடிய ஒரு மாநிலமாக அது இருக்குது. நமக்கு எப்படி இங்கே பாரதின்னு சொல்லும்போது நமக்கெல்லாம் ஒரு உடம்புல ஒரு புத்துணர்ச்சி வருதோ, அதே மாதிரி அவங்க தாகூர்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு புத்துணர்ச்சி அடையக்கூடியவர்கள். ஆக இலக்கிய ரீதியான படைப்புகளை, ஒரு தரமான படைப்புகளை அவங்களுடைய மொழியில் தான் கொண்டு வரோம் அப்படின்றதில் அவங்க பெருமை அடைகிறாங்க. நிச்சயமாக நாமளும் பார்க்கும்போது நமக்கு கிருஷ்ணமூர்த்தி ஐயா போன்றவர்கள் மொழிபெயர்த்து நிறையா கொடுத்துருக்காங்க. அவங்க தமிழும் தெரிஞ்சவங்க, அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா அங்கேயே வாழ்ந்து வங்காள மொழியும் புரிந்தவர்கள். ஆக அவங்களுடைய மொழிபெயர்ப்பு, அவங்க படைப்புகள் நிறைய நம்ம திசையட்டு இதழ்களெல்லாம் கூட தொடர்ந்து போட்டுக்கிட்டுருக்கிறோம். அவங்களுடைய நாவல்கள்லாம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லி திசையேட்டும் பரிசுகள்லாம் பெற்றிருக்கிறாங்க. சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கிறாங்க. அவங்க மிக தரமான மொழிபெயர்ப்பு வங்காளத்துலேருந்து தமிழுக்கு கொடுத்துருக்குறாங்கன்னு பல செய்திகள் நாம் பேசிகிட்டு இருந்தாலும் அவங்கள்ட்ட நெருங்கி பேசும்பொழுது நம்ம கிடைக்கக்கூடிய செய்தி இன்னும் முழுமையாக நான் கொடுக்கலங்கிறது தான். ஏன்னா அந்த இலக்கியத்தில் இருக்கக்கூடிய ஆழம், அழுத்தம் அதை அப்படியே கொண்டு தமிழில் சேர்ப்பதற்கு அவங்களுக்கு சரியான வாக்கியங்கள் அல்ல சரியான வரிகள் கிடைக்காம தான் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வட்டார மொழி, அந்த வட்டார மொழியில் வரக்கூடிய அந்த செய்திகளை
நம்மளுடைய தமிழ் படுத்தி நம்மளுடைய மொழிக்கு கொண்டு வரும்போது பார்த்திங்கன்னா சில சங்கடங்கள் இருக்குது. அதே மாதிரி தான் கவிதைங்க. இப்போ கவிதைன்னு சொல்லும்போது ஹைக்கூவை பற்றி நம்ம பேசி ஆகணும். ஏன்னா ஹைக்கூவை முதல்ல இந்திய மொழி ஒன்றில் கொண்டு வந்ததுன்னா ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள். அவர் எழுதின அந்த ஆங்கில கட்டுரையை பார்த்துட்டு தான் மகாகவி பாரதியார் நமக்கு அதை தமிழ் படுத்தி ஹொக்குங்கிற தலைப்பில் நம்ம கொண்டு வந்து சுதேசியம் தரத்தில் ஏறாருங்க. அந்த செய்தி தான் இன்றைக்கி அது 100ஆண்டு விழாவை ஹைக்கூ கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஆக எங்கேருந்து ஆரம்பிக்கிறது பாருங்கள், ஒரு மொழிபெயர்ப்பு. இன்றைக்கி ஹைக்கூங்கிறது தமிழ் இலக்கியத்துலேயும் பார்த்திங்கன்னா 2.5 கலந்து போன ஒரு வடிவமாக இருக்குது. இன்றைக்கி சராசரியாக தெருவுக்கு ஒரு கவிஞன் அப்படின்ற நிலையெல்லாம் மாறி வீட்டுக்கு ஒரு கவிஞன்ற அளவுக்கு வந்திருக்குதுன்னா அது காரணம் வந்து ஹைக்கூ படைப்புகள். ஆனால் ஹைக்கூ படைப்புகள்னு சொல்லும்போது ஒரு 3 வரியில் ஒரு கவிதை எழுதிடுறோம், அது ஹைக்கூன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் உள்ள அழுத்தம். ஏன்னா ஜப்பானிய சிந்தனை. ஆனால் உண்மையிலே அடிப்படையில் பார்த்திங்கன்னா அந்த சிந்தனைங்கிறது சென் தத்துவம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த சென் தத்துவத்தை நம்ம தான் பார்த்திங்கனாக்கா சீனாவுக்கு கொடுத்து சீனாவிலேருந்து பார்த்திங்கன்னா அது ஜப்பானுக்கு பயணித்த ஒரு விஷயம் போதி தர்மர். ஆக போதி தர்மர் இங்கேருந்து போய் கொடுத்த ஒரு விஷயம் திரும்ப நமக்கு வருது. அப்போ அந்த சென் தத்துவத்தோட இதில் அந்த நம்ம இந்த பக்கத்துலேருந்து போன ஒரு செய்தி மறுபடியும் இங்கே வரும்போது மிக ஆர்வமாக எனக்கு இந்தியாவிலேயே அதிகமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய மொழிகளிலேயே அதிகமாக ஹைக்கூ எழுதுகிற மாநிலம் எதுன்னா தமிழ். இதில் வந்து பார்த்திங்கன்னாக்கா இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல் அமுத பாரதி ஆரம்பித்து வச்சாருங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா அப்துல் ரஹ்மான் அவர்கள் இதை சிந்தருங்கிற வடிவத்தில் அவருடைய பால்வீதி கவிதை தொகுப்புகளில் வந்து பார்த்திங்கனாக்கா தெளிவாக சொல்லியிருக்கிறாருங்க. அப்போ அந்த மாதிரி அவங்களெல்லாம் முன்னோடிகள் ஆரம்பித்த ஒரு விஷயம். அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய படைப்பாளிகள் முருகேஷ், பொன்குமார், அந்த மாதிரி நிறைய படைப்புகள் இது நெல்லை சுமுத்து இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து கட்டுரைகளையும் கவிதைகளையும் இதில் தொடர்ந்து இயங்குறது மூலமாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லா மாவட்டங்களிலும் பார்த்திங்கன்னா ஹைக்கூக்கு ஒரு இயக்கம் இருக்கிற அளவுக்கு வளர்ந்துருக்குது. இன்றைக்கி ஹைக்கூ 100ஆண்டு கொண்டாடப்படுது. இந்த சூழ்நிலையில் நம்மளுடைய திசையட்டும் இதழிலையும் பார்த்திங்கன்னா ஹைக்கூ சிறப்பு இதழ் கொண்டு வராங்க. அப்போ பிற மொழிகளாக இருந்தாலும் சரி, பிற அண்டை மொழியாக இருந்தாலும் சரி தாங்க, அதுலேருந்து கொண்டு வரும்போது நம்ம தமிழ் படுத்துவதில் உள்ள ஒரே சங்கடம், அதுவும் குறிப்பாக கவிதைகளை மொழிபெயர்க்கும்போது மிக மிக கஷ்டமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய அந்த மொழி சார்ந்த விஷயங்களை அல்லது தத்துவம் சார்ந்த பார்வையை தமிழுக்கு கொடுப்பதில் நிறைய சங்கடங்கள் இருக்குது. மொழிபெயர்ப்பாளர் அப்படின்னு வரும்போது எந்த மாதிரியான நூல்கள்லாம் மற்ற மொழிகளில் இருக்குன்னு நம்ம பேசிட்டு இருந்தோம். அதுலேருந்து நம்ம ஹைக்கூ கவிதை மொழிபெயர்ப்புக்கு வந்துட்டோம். இப்போ ஒரு படைப்பாளின்னு பார்க்கும்போது மொழிபெயர்ப்பு நீங்கள் வந்து நிறைய விஷயங்களில் பண்ணியிருக்கீங்க. கவிதைகள் மொழிபெயர்ப்பு ரொம்ப ஆர்வமாக இப்போ பண்ணிட்டு இருக்கீங்க போது கவிதைகள் மொழிபெயர்ப்பு உங்களுடைய பயணம் எப்படி ஆரம்பிச்சது? என்ன மாதிரியான ஒரு மொழிபெயர்ப்பை நீங்கள் உங்களோட காலகட்டத்தில் பண்ண ஆரம்பிச்சிங்க? முதல் நான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹைக்கூ அப்படின்ற ஒரு பார்வைக்குள்ளார வந்து நான் ஆரம்பித்து போகிறேங்க. ஏற்கனவே 1-2 இலக்கிய இதழ்களுக்காக கவிதைகளை மொழிபெயர்த்து கொடுத்துருந்தோம். அந்த சூழலில் ஹைக்கூ அப்படின்ற ஒரு வடிவத்துக்குள்ளார நான் பயணிக்கும்போது அதில் உள்ள புதிய வடிவங்கள், புற வடிவங்கள், ஈரோடு தமிழன்பன் ஐயா பண்ணுவாங்க சென்ட்ரியூன்னு ஒரு வடிவம். அவர் என்ன செஞ்சார்னா அந்த ஹைக்கூ எழுதிட்டு இருக்கிறதுலேயே பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசப்படுத்தி சென்ட்ரியூ அப்படிங்கிறத வந்து நகைச்சுவை ததும்ப நகை துளிப்பா அப்படின்னு ஒரு மொழிபெயர்ப்பக்கூடியவங்க. சென்னிமலை கிளியோபட்ராக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஒரு படைப்புங்க. அந்த நூல் தான் தமிழில் வெளிவந்த முதல் சென்ட்ரியூ நூல். அந்த நூலுக்கு பிறகு எல்லோருடைய பார்வையும் விரிவாயிடுச்சுங்க. ஹைக்கூன்னு 3 வரி கவிதைகள் எழுதுகிறாங்க. தரமான ஹைக்கூ தமிழில் வருதா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. ஏன்னா தமிழின் ஹைக்கூ 100ஆண்டை நோக்கி போயிட்டுருக்கிற அந்த காலகட்டத்திலேயே நமக்கு இருக்கக்கூடிய ஒரு நம்ம எழுதுறதே ஹைக்கூவா அப்படின்றது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம். ஆனால் அந்த நோக்கத்தில் 3 வரியில் வணிக பத்திரிகைகளில் வரக்கூடியது கூட ஹைக்கூங்கிற பேரில் வருது. இப்படி ஒரு வித்தியாசமான சூழல்கள் வரும்பொழுது ஹைக்கூ அதுலேருந்து ஒரு சென்ட்ரியூக்கு பிறகு இதில் வேறு ஏதாச்சும் புற வடிவங்கள் ஹைக்கூனுடைய பிற வடிவங்கள் இலக்கியங்களில் இருக்கான தேட ஆரம்பித்தோம். அந்த தேடலில் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கக்கூடிய செய்திகள் ஆச்சரியமாக இருந்தது. அதெல்லாம் மொழிபெயர்த்து தமிழில் கொடுக்கணும். இதில் ஒரு பெரிய போட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, பேராசிரியர்கள் ஈரோடு தமிழன்பன் ஐயா அவங்களுக்கு கூட நாங்கள் போட்டி போடுற மாதிரி. அப்போ நாங்கள் இனிய ஹைக்கூன்னு ஒரு பத்திரிக்கை நடத்திட்டு இருந்தோம். முருகேஷ் அவர் ஆசிரியராக கொண்டு அதில் நான் துணை ஆசிரியராக இருந்தேன். அப்போ அந்த சூழலில் ஒரு புதிய விஷயங்களை அந்த பத்திரிக்கையில் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு சிந்தனை வரும்பொழுது ஏதாவது ஒரு வடிவத்தை நம்ம மொழிபெயர்த்து கொடுக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஆசிரியர்கிட்ட பண்ணின்னு நான் தொடரோம். ஹைப்புன் உரைநடை ஹைக்கூ இந்த ஒரு வழக்கத்தை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை அறிமுகப்படுத்துகிறோம். அப்போ அது குறித்து ஒரு கட்டுரை, அந்த உரைநடை ஹைக்கூ எவ்வாறு இருக்குது அப்படின்றத வந்து தமிழுக்கு புரிய வைக்கணும்னா அந்த செய்தியையும் சொல்லிவிட்டு அதை மொழிபெயர்த்து ஒரு 4-5 கொடுக்கணும். அப்போ ஹைக்கூவில் முன்னோடியாக இருக்கக்கூடிய பாஷோ அவர்களுடைய அந்த ஹைப்புன், அதாவது ஹைப்புன் வடிவங்கிறது உரைநடை ஹைக்கூங்க.
அப்போ அதை கொண்டு வந்து நாங்கள் மொழிபெயர்த்து கொடுக்க ஆரம்பித்தோம். இதுக்கு ஒரு பரவலான ஒரு வரவேற்பு இருந்தது. அப்போ இது ஹைக்கூவில் ஹைப்போன்ற ஒரு வடிவமும் வந்திருக்கு. ஆக சென்று ஐயா சொல்லிட்டாங்க, ஈரோடு தமிழன் ஐயா. ஏன்னா அவரு கூட நம்ம அந்த விஷயத்தை போட்டி போட முடியாது. அதுக்கு அடுத்தது அவர் செய்யாத ஒன்று, யாரும் தொடாத ஒன்று தொடணும். அந்த எல்லைக்குள்ளார வரும்போது இது ஒரு இளைஞர் வட்டாரம், எங்கள் கூட இருக்கக்கூடிய இந்த செட்டு, இதில் திட்டமிட்டு நாங்கள் இறங்க ஆரம்பித்தோம். இதுதான் பார்த்திங்கன்னா ஹைப்போன்ற வடிவத்தை கொண்டு வந்தோம். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா லிமரைக்குன்னு ஒரு இங்கே மறுபடியும் பார்த்திங்கனாக்கா பெரியவங்க ஜெயிக்கிறாங்க. அதான் ஈரோடு தமிழன் ஐயா மறுபடியும் பார்த்திங்கன்னா லிமரைக்கு அப்படிங்கிற ஒரு வடிவத்தை அவர் அறிமுகப்படுத்தி அதில் ஒரு நூலை முன்னாடி இறக்கி கொண்டு வருவார். அப்போ ஒவ்வொன்றா இந்த மாதிரி அவங்க போகும்பொழுது அவங்க போகிற போக்கில் அடுத்தடுத்து நாங்கள் என்ன சொல்லுவோம், லிமரைக்கும் உரைநடையும் சேர்ந்து லிமரின் அப்படின்ற ஒரு வடிவத்தை கொண்டு வருவோம். அப்போ அவங்க செய்யாத ஒன்று, யாரும் தொடாத ஒன்றை நம்ம கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு நோக்கங்கள் வருதுங்க. இந்த அடிப்படையில் மொழிபெயர்ப்பு அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு வாசகர்களுடைய பார்வையில் நமக்கு கிடைக்கக்கூடிய உற்சாகம். ஏன்னா எந்த ஒரு விஷயம் ஒரு நாம் என்ன தான் செஞ்சு கொடுத்தாலும் வாசகர்கள் இது நல்லா இருக்குன்னு சொன்னாதாங்க. இதுக்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா பல வடிவங்களை நம்ம முயற்சி பண்ணி செய்யும் பொழுது அதுக்கு வரவேற்பு இல்லைனாக்கா நம்ம அதை விட்டுறோம். இப்போ சிஜோன்னு ஒரு கவிதைங்க, கொரியாவில் இருக்கக்கூடியது. ஆனால் அந்த கொரியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஹைக்கூக்கே அடிப்படையானது சிஜோ தான். அந்த சிஜோங்கிற வடிவத்தின் மூலமாக தான் பார்த்திங்கன்னா ஹைக்கூ சிந்தனையே வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஹைக்கூன்னு சொல்லும்போது நம்ம தமிழில் இன்றைக்கி சுஜாதா ஐயா போன்றவர்கள்லாம் ஒரு வடிவம் கொடுத்துருக்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, முதல் வரியில் ஒரு தொடக்கம் இருக்கணும், இரண்டாவது வரி அதனுடைய தொடர்ச்சி ஒரு செய்தியை சொல்லி முடிக்கணும், இரண்டாவது ஒரு வரியினுடைய கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா கிரேஜிங்கிற ஒரு வார்த்தை, இயற்கையோட ஒரு சொல்லு அங்கே கலந்துருக்கணும், மூன்றாவது வரி ஒரு வீழ்த்துற மாதிரி ஒரு செய்தியை சொல்லி முடிக்கணும், ஒரு அடித்து சொல்கிற மாதிரி ஒரு செய்தியை சொல்லணும். இதுதான் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு உண்மையான ஹைக்கூக்குள்ளார இருக்கக்கூடிய விஷயம்னு நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கி அதில் தொடர்ந்து நாங்கள் பயணம் பண்ண பிறகு இப்போ புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால், 3 வரியில் 3வது வரி அடித்து சொல்லணுன்றதுக்கு அவசியம் கூட கிடையாது. 3வது வரியை மௌனமாகவும் சொல்லலாம். 3வது வரியை மௌனமாக சொன்னாலும் பார்த்திங்கன்னா மனசுக்குள்ளார ரீங்காரம் வருதுங்க. அடித்து சொன்னாலும் தொடர் சிந்தனை என்பது வருகிறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மௌனமாக சொன்னாலும் பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஒரு சிந்தனை வருகிறது. இந்த சிந்தனை என்பது ஒரு படைப்பாளியையும் படிப்பாளியையும் கூட்டாக சிந்திக்க வைக்கிறது. அப்போ ஒரு ஹைக்கூனுடைய வெற்றி என்பது ஒரு படைப்பாளியையும் ஒரு படிப்பாளியையும் கூட்டாக ஒரு கூட்டு படைப்பாளியாக ஏற்றுக்கொண்டு அந்த சிந்தனையை தருவனா அது உண்மையான ஹைக்கூ அப்படிங்கிற வடிவத்துக்கு வரலாம். இப்படி இது போன்ற செய்திகளை தேடி போகும்போது ஆங்கிலத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, அப்போ ஆங்கிலத்திலலாம் என்னென்ன மொழிபெயர்ப்பு இருக்குது, அதை தமிழில் கொண்டு வரணும். அப்போ ரசனையான ஒரு விஷயங்களை, நாம் ரசித்த விஷயங்களை நம்மளுடைய தமிழ் படைப்பாளிகளுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு பயணத்துக்குள்ளார தான் பார்த்திங்கன்னா புதிய புதிய சிந்தனைகள், அதை யாரும் செய்யாத ஒரு சிந்தனைகள், நம்மளுடைய முன்னோடிகள் போட்டு கொடுத்த பாதையிலேருந்து நாமளும் அவங்கள தாண்டி ஏதாச்சும் செய்ய முடியுமான்னு ஒரு முயற்சி. அவங்கள தாண்ட முடியாதுங்க, இப்படி இருந்தாலும் பார்த்திங்கன்னா அவங்க பெரியவர்கள் தான். அவங்க போட்டு வச்ச பாதையில் நம்ம கொஞ்சம் எளிமையாக பயணம் போயிட்டுருக்குறோம், இல்லை அவங்க கையை பிடிச்சிக்கிட்டு அவங்க கூடவே வந்துட்டுருக்குறோம், நாங்களும் உங்கள் பின்னாடி வந்துட்டுருக்கோம் ஐயா அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி தான் நாங்களும் பயணம் செஞ்சோம். அதில் வந்து புதிய புதிய படைப்பாளிகளையும் பார்த்திங்கன்னா புதிய புதிய அந்த கவிதைகளையும் தமிழுக்கு அறிமுகப்படுத்துவதில் ஒரு மகிழ்ச்சி இருந்தது. கண்டிப்பாக சார். ஒரு பயணம் அது சுவாரஸ்யமாக போகணும் அப்படின்னும் போது பழைய பாதையே நம்ம கடைபிடிச்சாலும் தமிழுக்கான ஒரு அடையாளத்தோடு அது போகும்போது இன்னும் ஒரு சுவாரஸ்யம், சந்தோஷம். இப்போ நிறைய மொழிபெயர்ப்பு நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் ஒரு கவிதையாக இருந்தாலும் சரி, ஒரு நாவலாக இருந்தாலும் சரி, ஒரு மொழிபெயர்ப்பு பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு மொழிபெயர்ப்பாளர் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னலாம்? நிச்சயமாங்க. ஏன்னா ஒரு மொழிபெயர்ப்பாளர் அடிப்படையில் அந்த மொழி எந்த மொழியிலேருந்து நம்ம மொழிபெயர்க்கிறோமோ அந்த மொழியை பற்றி ஒரு தெளிவான பார்வை இருக்கணும். அந்த மொழியினுடைய பின்னணி நமக்கு தெரியணுங்க. ஏன்னா அதுக்கு பிறகு தான் நம்ம மொழிக்கு நம்ம அதை கொண்டு வர போகிறோம். ஆக நம்ம வந்து இப்போ நான் ஒரு தமிழன், பிறப்பால் தமிழன் சொல்லும்போது நமக்கு தமிழை பற்றி நமக்கு தெரிந்த அளவுக்கு அறிமுகமும் செய்தியும் நம்ம எந்த மொழியிலேருந்து கொண்டு வரோமோ அந்த மொழியை பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ அந்த மொழியினுடைய தன்மை, அதனுடைய பின்னணி. இப்போ உதாரணத்துக்கு ஹைக்கூ எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஜப்பானிய மொழி தன்மைக்கு தமிழில் நம்ம வந்து ஹைக்கூவை கொடுக்க முடியும்னா நிச்சயமாக முடியாதுங்க. அது ஒரு தோற்று போயிடும். நம்ம முழுமையாக அதை செய்ய முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தோற்று தான் போகும். இது ஆங்கில மொழிபெயர்ப்பாளர்களும் இதை ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னா ஆங்கிலத்தில் முதல் மொழிபெயர்த்தது பூரா பாஷோ பூசன் அவர்களுடைய ஹைக்கூ 4 வரன்னு சொல்லும்போது பாஷோ, பூசன், ஐசா அண்டு ஷிகி, இவங்க அந்த 4 பேரையும் சொல்லுவாங்க. இந்த 4 பேர்லேயும் பார்த்திங்கனாக்கா அதிகமான மொழிபெயர்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கிறதும் ஆங்கிலத்துக்கு போயிருக்கிறதும் பார்த்திங்கன்னா பாஷோ அவர்களுடையதும் பூசன் அவர்களுடையதும் தான். ஏன்னா ஜப்பானியரில் ஹைக்கூ 4 மாஸ்டர்ஸ் அப்படின்னு இந்த 4 பேருக்கும் சொல்லக்கூடியது வழக்கங்க. அப்போ அந்த மொழிபெயர்ப்பு அப்புறம் முழுமையாக கொண்டு வர முடியாதுங்க. இருந்தாலும் ஓரளவுக்காவது நம்ம அந்த மொழியினுடைய தன்மையை புரிஞ்சிருக்கணும், அந்த மொழியினுடைய தத்துவ பார்வை. ஏன்னா இப்போ நாங்கள் அதிகமாக கவிதையை மொழிபெயர்க்கிறதுனால
அதில் இருக்கக்கூடிய ஒரு பார்வை என்னென்னா தத்துவார்த்தமான ஒரு சிந்தனை, சென் தத்துவம். அதுக்கடுத்து இயற்கையை நேசித்தல். ஆக ஜப்பானியர்களை பார்க்கும்போது அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு இறப்பை கூட பார்த்திங்கனாக்கா ஒரு புனிதமான சடங்காக தான் பார்க்குறாங்க. இங்கே நாம் வந்து இறப்பை வந்து ஒரு பெரிய இழப்பாக பார்க்குறோம். அது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம். அப்போ அந்த மாதிரி இல்லாமல் அவங்களுடைய பார்வைக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம மொழிபெயர்க்க வேண்டியதாக இருக்குங்க. அடுத்து தத்துவ ரீதியான விஷயங்களை அப்படியே முழுமையாக நம்மகிட்ட கொண்டு வர முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாதுங்க. இயற்கையோடு ஒன்றுதல், இயற்கையோடு இணைதல் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய அடிப்படை தத்துவம். அப்போ இயற்கையை நோக்கிய ஒரு பயணம். ஒரு இலை விழுது, விழக்கூடிய இலை கூட பார்த்திங்கனாக்கா ஒரு பட்டாம்பூச்சியாக தெரியுது அவங்களுக்கு. அப்படி ஒரு பார்வை. நம்மளுடைய பார்வை, நமக்கு அடிப்படையாக நம்மளுடைய சிந்தனை பூரா பார்த்திங்கன்னா விழக்கூடிய இலை அப்படின்னாக்கா நமக்கு வந்து ஒரு இறப்பை நோக்கிய பயணமாக இருக்கும், ஒரு இழப்பை நோக்கிய ஒரு பயணமாக இருக்கும். இப்படி ஒரு பார்வையில் தான் நம்ம போயிட்டுருக்குறோம். ஆக நம்மளுடைய பார்வைக்கும் அவங்களுடைய பார்வைக்கும் மாறுபட்ட ஒரு சிந்தனை இருக்குது. அந்த மாதிரி விஷயங்களில் தமிழில் முதல்ல கொடுக்கும்பொழுது ஏற்பு என்பது கொஞ்சம் திணிக்கிற மாதிரி தான் இருந்தது. அதனால தான் பல படைப்பாளிகள், பெரிய மூத்த படைப்பாளிகள்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஹைக்கூ என்பது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இரவல் புடவையை நம்ம கட்டிக்கிற மாதிரி அப்படின்ற மாதிரிலாம் விமர்சிச்சிருக்கிறாங்க. இன்னொரு மொழியிலேருந்து வரக்கூடிய ஒரு விஷயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இரவல் சிந்தனை, அதை தான் நம்ம வந்து தமிழ் படுத்திகிட்டு இருக்கிறாங்கன்னெலாம் விமர்சித்தாங்க. ஆனால் இன்றைக்கி எல்லாருமே, இன்றைக்கி பிரபலமாக இருக்கக்கூடிய படைப்பாளிகள் அத்தனை பேருமே ஹைக்கூ என்பதில் தன்னுடைய படைப்பும் வர வேண்டும், அதனுடைய ஏதாவது ஒரு புற வடிவத்தில் தன்னுடைய படைப்புகளும் வர வேண்டும் என்ற சிந்தனை இன்றைக்கி தமிழில் வந்திருக்குன்னா நிச்சயமாக அதை ஓரளவுக்கு, ஏன்னா முழுமையாக எந்த மொழியிலும் எந்த மொழிபெயர்ப்பாளரும், இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணுங்க, 2 மொழிபெயர்ப்பாளர்கள் ஒரே புத்தகத்தை அல்லது ஒரு கவிதையை அல்லது ஒரு கதையை, ஒரு நாவலை மொழிபெயர்க்கும்போது 2 பேரும் ஒரே மாதிரியாக சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்க முடியாதுங்க. ஏன்னா 2 பேருக்கும் பார்த்திங்கனாக்கா ஒரு சின்ன ஒரு மாறுபட்ட ஒரு கருத்துக்கள் இருக்கும். அது மொழிபெயர்ப்பு என்பது அதனுடைய மைய கருத்து ஒன்றா இருக்கும், ஆனால் சொல்லியிருக்க விதங்களில் வந்து மாறுபாடுகள் என்பது இருக்கும். அதை அழகாக ஈரோடு தமிழ் என்பதை அடிக்கடிக்கு சொல்லுவாருங்க. 2 மொழிபெயர்ப்பாளர் ஒரே மாதிரி ஒரே கவிதையை சொல்லியிருக்கவே முடியாது அப்படின்றத வந்து அழகாக பதிவு பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி தாங்க. அப்போ நம்மளுடைய புரிதல் என்பது அங்கே முக்கியமான ஒரு விஷயம். அந்த ஹைக்கூவாக இருக்கட்டும், இதர கவிதைகளாக இருக்கட்டும், அல்லது சிறுகதைகள், கட்டுரைகள், நாவல் எதுவாக இருந்தாலும் அந்த மொழிபெயர்க்கும்போது அந்த மொழியினுடைய பின்னணி, அந்த மொழியினுடைய வட்டார வழக்கு சொற்கள், அந்த மொழியினுடைய தத்துவ பார்வை அப்படிங்கிறது இருக்குங்க. நம்ம மொழிக்கு ஒரு பார்வை உண்டு. அதுதான் உங்களுடைய படைப்பு அப்படின்னு சொல்லும்போது மொழிபெயர்ப்பில் கவிதைகளாகட்டும், ஒரு நூலாகட்டும், இதை வந்து நம்ம மொழிபெயர்க்கணும் அப்படின்னு எப்படி எண்ணம் ஏற்பட்டுச்சு? நீங்கள் மொழிபெயர்த்த நூல்களோட பற்றி சொல்லுங்கள். அந்த மொழிபெயர்ப்பு என்பது அடிப்படையில் பல செய்திகளை தேடி போகும்போது நாமளும் கவிதைகள் இல்லை பிற நாட்டு கவிதைகளை தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் ஃபஸ்ட்டுங்க. அது மாதிரி நம்ம படிக்கிற காலத்தில் கணையாழி, அதான் சொன்னாங்க, கல்லூரி காலத்தில் கணையாழி, தீபத்தில் வந்து மொழிபெயர்ப்பு. அப்போ நம்ம படைப்பு இலக்கியமும் பண்ணுற காலத்தில் இதே மாதிரியும் செய்ய ஆரம்பிக்கணும், மொழிபெயர்ப்பு செய்ய வேண்டும் என்ற ஒரு சிந்தனை வந்ததுங்க. அப்போ சில முயற்சிகள் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த சூழலில் திசையட்டும் அப்படிங்கிற ஒரு இதழினுடைய ஆசிரியர் குழுவில் நானும் இடம் பெறக்கூடிய ஒரு கட்டாயம் வந்து போச்சு. பலமுறை கேள்வி, இந்த இதில் ஆசிரியர் குழுவில் இருக்கிறோமே, நாமும் ஒரு சிறந்த மொழிபெயர்ப்பாளரா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி. இல்லை மற்ற நண்பர்களுக்கோ மற்ற படைப்பாளிகளுக்கோ பதில் சொல்லணும், அப்படி ஒரு கட்டாயம். நாம் மொழிபெயர்ப்பாளராக ஒரு மொழிபெயர்ப்பு இதழில், சிற்றிதழில் துணை ஆசிரியராக இருக்கிறோம், இதுக்கான தகுதி எனக்கு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது, இப்போ வலுவாக ஏதாச்சும் நல்லா மொழிபெயர்க்கணும்னு சொல்லும்போது, அந்த காலகட்டத்தில் நான் வந்து தமிழ் பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டத்துக்கு ஆய்வு செஞ்சுட்டு இருந்தேன், நாட்டுப்புறவியலில். அப்போ நாட்டுப்புற கதைகளை தமிழ்படுத்தணும் அப்படின்ற ஒரு சிந்தனை முதலாக வந்ததுங்க. அது என்னுடைய வழிகாட்டி திருவாளர் சுந்தரேசன் ஐயா அவர்கள் எனக்கு சொன்னாங்க, நாட்டுப்புற கதைகளை நிறையா தமிழில் கொண்டு வாங்க, அது நீங்கள் இந்த ஜப்பானிய ஹைக்கூலெல்லாம் ஆர்வமாக இருக்கிறீங்க, அதனால் ஜப்பானிய சிந்தனையில் இருக்கக்கூடிய அந்த நாட்டுப்புற கதைகளை கொண்டு வாங்க, அது சிறுவர்களும் நிறைய விரும்பி படிப்பாங்க, நம்ம துறை சார்ந்த ஒரு படைப்பாக அது வெளிவரும், நீங்கள் கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னாருங்க. அப்போ அவருடைய தூண்டுதலும் இதுக்கு உறுதியாக இருந்ததுனால முதல்ல இருந்து நாட்டுப்புற கதைகளை கொண்டு வந்தோம். அப்போ நாட்டுப்புற கதைகளை சொல்ல எல்லா நாடுகள்லேயும் நாட்டுப்புற சிந்தனை ஒரு மாதிரியாக இருக்குதுங்க. அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஒரு நிலவை பற்றி ஒரு கதை அங்கேயும் இருக்குது. இங்கே அவை பாட்டினா அங்கே ஆமையை வச்சுருக்கிறாங்க, இல்லை வயசான தாத்தாவை வச்சுருக்கிறாங்க, அந்த மாதிரி வந்துகிட்டே இருக்குது. நம்ம அங்கே வந்து அவை பாட்டி இன்னும் பார்த்திங்கன்னா நிலாவில் உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு சிந்தனை சொல்லிகிட்ருக்குறோம். அங்கே பார்த்திங்கன்னா ஒரு வயசான ஒரு முனிவர் அங்கே இருக்கிற மாதிரி, துறவி அங்கே இருக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு நாட்டுக்குள்ளாரையும் பார்த்திங்கனாக்கா நம்மை சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய அத்தனை இயற்கை சார்ந்த ஒரு சிந்தனை அடிப்படையில் இருந்திருக்குங்கிறதெல்லாம் புரிஞ்சிக்க முடியுதுங்க. அப்போ அந்த கதைகள்லாம் மொழிபெயர்த்து வெளியில் வரும்போது குறிஞ்சிப்பாடில் இருக்கக்கூடிய மணியன் பதிப்பகம் அதை வெளியிடுறாங்க. அந்த நூலுக்கு நல்ல வரவேற்பு இருந்ததுங்க. அந்த அடிப்படையில் அடுத்தது கொரியாவினுடைய நாட்டுப்புற கதைகள், இதை மொழிபெயர்க்கலாம் அப்படின்ற மாதிரி போக ஆரம்பித்தோம்.
இந்த பயணத்துக்குள்ளாரே பார்த்திங்கனாக்கா எங்களுடைய ஆசிரியர்கிட்ட பணியாக அப்போ மொழிபெயர்ப்பு வந்து கவிதைகள்லாம் தேவையான அளவுக்கு நம்ம கொடுக்க ஆரம்பித்தோம். இது இல்லாமல் எனக்கு ஹிந்தியிலையும் ஆர்வம் உண்டு. ஹிந்தி நான் சிறு வயசுலேயே படிச்சிருக்கிறதுனாலையும் என்னுடைய கல்லூரி காலத்தில் 2வது மொழியாக ஹிந்தி எடுத்திருந்த காலத்துனா அப்போ ஹிந்தியில் இருக்கக்கூடிய சில படைப்புகளையும் மொழிபெயர்த்து கவிதைகளை அதில் ஆயுத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதை வந்து ஆயுதம் அப்படின்ற பேரில் மொழிபெயர்த்து திசையெட்டும் பத்திரிகையில் நம்ம முதலாக வெளிவந்தது. அதுக்கு வந்து நல்ல வரவேற்பு, நிறைய வாசகர்கள் கடிதங்கள், பல செம்மொழி ஆராய்ச்சி நிறுவனம், உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம்லாம் அந்த கவிதையை மேற்கோள் காட்டி திசையெட்டும் பத்திரிகையில் வந்திருக்கக்கூடிய கவிதைகளில் அடையாளம் சொல்லக்கூடிய ஒரு கவிதையாக இந்த ஆயுதம் என்ற ஒரு கவிதை வந்திருக்குன்னு சொல்ல ஆரம்பித்த பிறகு இது போன்ற உற்சாகம் தாங்க. ஆக பல இடங்களில் படைப்புகள் நம்மளை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லும்போது நாம் அதில் தொடர்ந்து இயங்க வேண்டும். இல்லை இன்னும் நம்மகிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, இல்லை பொறுப்பு இருக்குது, நாம் ஏதோ பண்ணலாம் போல இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணமும் நான் அந்த உற்சாகமும் கிடைக்க ஆரம்பித்தது அதில் தாங்க. அப்போ நிறைய கவிதைகளை நோக்கி எழுத ஆரம்பித்தோம், மொழிபெயர்க்க ஆரம்பித்தோம். அப்போ பிற இதழ்களுக்கும் அனுப்ப ஆரம்பித்தோம். அது வெளிவருது, படைப்புகளை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஒரு படைப்பாளிக்கு அதுதானங்க. ஆக படைப்புகள் அச்சில் வர வர பார்த்திங்கனாக்கா அந்த ஆர்வமே நம்மளை எழுத வைக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஒரே ஒரு ஃபோன் வந்துட்டால் போதும், உங்கள் படைப்பு நல்லா இருக்குன்னு. அதை விட ஒரு உற்சாகம் ஒரு படைப்பாளிக்கு வேறு எதுவுமே கிடையாது. எத்தனை விருதுகள் வாங்கினாலும் கூட பார்த்திங்கனாக்கா இது போன்ற ஒரே ஒரு தொலைபேசி அழைப்பில் நீங்கள் சிறப்பாக பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகள், இல்லை இலக்கிய நிகழ்வுகளை சந்திக்கும்பொழுது ஒருத்தர் கை கொடுத்து நீங்கள் நல்லா செஞ்சுருக்கீங்கன்னு சொல்லக்கூடிய வந்த ஒரு உற்சாகம் தான் பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஒரு படைப்பாளியை இயங்க வைக்கிறதுங்க. கண்டிப்பாக சார். ஒரு எழுத்தாளராக, கவிஞராக, மொழிபெயர்ப்பாளராக இந்த 20 ஆண்டு காலம் சிறு வயசுலேருந்தே எழுத தொடங்கினாலும் இந்த 20 ஆண்டுகளில் நிறைய விஷயங்களில் உங்களை ஈடுபடுத்திட்டு உங்களோட படைப்புகளை உருவாக்கியிருக்கீங்க, பயணப்பட்டுருக்கீங்க. ஒரு புத்தகம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதுதான் வந்து நம்ம அறிவை விசாலப்படுத்தும். அப்படின்னும் போது பல மொழிகளில் இருக்கிற நூல்களை தமிழுக்கு கொண்டு வரணும். அதன் மூலமாக நிறைய பேருக்கு அதை படித்து தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாகும்னா அதுக்கு முக்கியமான காரணம் மொழிபெயர்ப்பு அப்படிங்கிற இந்த துறை தான். இதில் படைப்புலன்னு வரும்போது கவிதைகளையும் மொழிபெயர்க்கிறது எவ்வளோ தூரம் சுவாரஸ்யமாக இருந்தது. நீங்கள் உருவாக்கின மொழிபெயர்ப்பு படைப்புகளை பற்றின அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றிங்கம்மா, வணக்கம். வரலாறு என்பது நாம் மறக்கக்கூடியவை அல்ல. நாள்தோறும் வரலாறுகளை பற்றி நாம் தெரிந்திருப்பது மிகவும் அவசியம். எனவே இன்று பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் எந்த வரலாற்றை பற்றி நம்மிடையே பேசப் போகிறார் என்பதை பார்க்கலாம். நம் வீடியோலே நிகழ்ச்சி அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். அண்மையில் பிரேசிலில் நடைபெற்று முடிந்த ஒலிம்பிக் விளையாட்டில் இந்தியாவினுடைய நிலை என்னவாக இருக்கிறது என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். உலக மக்கள் தொகையில் 2வது இடத்திலும் ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டியின் பதக்கப்பட்டியலில் 67வது இடத்திலும் இந்தியா இருக்கிறது. இந்த அளவுக்கு இதற்கு முன்னால் நடந்த எந்த ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகளிலும் இந்தியா இப்படிப்பட்ட பின்னடைவை சந்தித்ததில்லை. இன்றைக்கு இது ஏன் நேர்ந்திருக்கிறது என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டிய தருணத்தில் இருக்கிறோம். முதல் இடத்தில் அமெரிக்கா நிற்கிறது, அதற்கு அடுத்த இடத்தில் பிரிட்டன் இருக்கிறது, 3வது இடத்தில் சீனா, 4வது இடத்தில் ரஷ்யா, 5வது இடத்தில் ஜெர்மன் என்று வல்லரசு நாடுகள் அணிவகுக்கின்றன. அந்த நாடுகளோடு நம்மால் போட்டி போட முடியவில்லை என்பது வேறு. ஆனால் மிக சின்ன சின்ன நாடுகள் கூட நம்மை விட முன்னால் நிற்கின்றன. எத்தியோப்பியா 8 பதக்கங்களை பெற்றிருக்கிறது. அங்கே அடிப்படையில் வறுமை இருக்கிறது. எத்தியோப்பியாவைத்தான் நாம் வறுமைக்கான சில படங்களை எல்லாம் போட்டு எடுத்துக்காட்டாக காட்டுகிறோம். அந்த தேசத்தில் கூட 8 பதக்கங்களை அவர்களால் பெற முடிந்திருக்கிறது. ஜமைக்கா நமக்கு முன்னால் இருக்கிறது. ஆப்பிரிக்க நாடுகளெல்லாம் நம்மை விட கூடுதலாக பதக்கப்பட்டியலில் இடம்பெற்றிருக்கின்றன. மொத்தம் பதக்கப்பட்டியலில் 89 நாடுகளின் பெயர்கள் இருக்கின்றன. இந்தியா 67வது இடத்தில் இருக்கிறது என்பது நமக்கு பெருமை தருகிற ஒன்று இல்லை. முதலாக 1900 ஆண்டில் இந்தியா ஒலிம்பிக் போட்டியிலே பங்கேற்றது. அப்போதே 2 வெள்ளிப் பதக்கங்களை பெற்று வந்தது. ஆனால் இன்றைக்கு அந்த அளவுக்கும் கூட இல்லாமல் ஒரு வெள்ளி, ஒரு வெண்கலம். இப்போது அந்த வெண்கலம் வெள்ளியாகிவிட்டது என்கிறார்கள். எனவே இந்த நிலையிலே தான் இந்தியா இருக்கிறது. என்ன காரணம்? நம்முடைய உடல் வலிமை மிக குறைவாக இருக்கிறதா? பயிற்சிகள் சரியாக இல்லையா? அல்லது அரசு அதற்கான பணத்தை ஒழுங்காக ஒதுக்கவில்லையா என்று 1000 கேள்விகள் நம் முன்னால் நிற்கின்றன. இந்த ஒலிம்பிக் போட்டியில் கூட
118 பேர் இங்கே இருந்து அனுப்பப்பட்டார்கள். 118 விளையாட்டு வீரர்கள், அவர்களுக்கான பயிற்சியாளர்கள், அவர்களுக்கான உதவியாளர்கள், அவர்கள் தவிர அரசு சார்ந்த அதிகாரிகள், இவ்வளவு பேரும் அரசின் செலவில் பிரேசில் வரைக்கும் போனதற்கு பிறகு அந்த விளையாட்டு மைதானத்தில் இருக்காமல் வேறு இடங்களுக்கு சுற்றுப்பயணம் போய்விட்டார்கள் என்பது மிகுந்த வேதனைக்கு உரியதாக இருக்கிற செய்தி. அவர்கள் சுற்றுலா போனதற்கு என்ன சான்று என்று கேட்டால், அதற்கான சான்றுகளை அவர்களே தந்திருக்கிறார்கள் என்பது அதனை விட கொடூரமானது. அங்கே பிரேசிலுக்கு போனவர்கள் அங்கே இல்லாமல் மெக்சிகோவுக்கு, தென் அமெரிக்க நாடுகளுக்கு, குறிப்பாக அமெரிக்காவினுடைய தெற்கு எல்லையிலே இருக்கிற ஃப்ளோரிடா மாநிலத்துக்கு போயிருக்கிறார்கள். ஃப்ளோரிடா மாநிலத்தில் இருக்கிற மியாமி கடற்கரையில் அங்கே இருக்கிற டிஸ்னிலேண்ட் என்கிற அந்த பொழுதுபோக்கு நிலத்தில் இவர்கள் அத்தனை பேரும் பலரும் அங்கே இருந்திருக்கிறார்கள் என்பதை அவர்களே படம் எடுத்து தங்களின் முகநூல்களில் வெளியிட்டிருக்கிறார்கள். நாங்கள் எங்கள் வேலையை சரியாய் செய்யவில்லை, பாருங்கள் நாங்கள் சுற்றுலா தளத்தில் இருக்கிறோம் என்று அவர்களே தங்களை பற்றி அந்த படங்களை வெளியிட்டு கொள்கிறார்கள் என்று சொன்னால் அரசின் மீது அவர்களுக்கு அச்சமில்லை என்று பொருளா, அல்லது மக்களின் வரிப்பணத்தை நாம் இப்படி செலவழிக்கலாமா என்கிற அந்த நெருடல் இல்லை என்று பொருளா என்பவையெல்லாம் ஒரு பக்கம். இன்றைக்கு அப்படி போன அந்த 118 பேரில் 2 பேர் பதக்கங்களை பெற்றிருக்கிறார்கள். ஒருவர் 4வது இடத்தில் இருக்கிறார். எப்படியோ இந்தியாவின் மானத்தை ஒரு 3 பெண்கள் காப்பாற்றி இருக்கிறார்கள் என்று கருத வேண்டியிருக்கிறது. இவர்களையெல்லாம் அழைத்து கொண்டு போனவர் யார்? இந்தியாவினுடைய விளையாட்டுத்துறைக்கான இணை அமைச்சர் பியூஷ் கோயல் தான் இவர்களையெல்லாம் அழைத்து கொண்டு போனார். அவர் மீதே ஒரு குற்றச்சாட்டு பிரேசில் நாட்டில் வந்திருக்கிறது. என்ன என்றால், முறைகளை மீறி விளையாட்டு மைதானத்துக்குள் இறங்க முயன்றார் என்கிற குற்றச்சாட்டு. அதனை அவர் மறுத்தாலும் ஒழுங்கு செய்ய வேண்டிய அமைச்சரின் மீதே ஒழுங்கு நடவடிக்கை தேவைப்படுமோ என்கிற அளவுக்கு நம்முடைய அமைச்சர் உள்ளிட்ட அதிகாரிகள் பலரும் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், இது இந்த நாட்டுக்கு அவர்கள் பிரேசில் வரை போய் வாங்கி வந்திருக்கிற அவமானமாகத்தான் படுகிறது. இவை எல்லாவற்றையும் தாண்டி இப்போது இன்னொரு புதிய விவாதம் கிளம்பி இருக்கிறது. அந்த விவாதத்தை கூட யார் கிளப்பியிருக்கிறார்கள் என்றால், மத்தியில் ஆளுகிற கட்சியான பாரதிய ஜனதா கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் உதித் ராஜ் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். ஜமைக்காவிலே உசேன் போல்ட் என்கிற ஒரு வீரர் 8 தங்கப்பதக்கங்களை 8 அல்லது 9 தங்கப்பதக்கங்களை பெற்றிருக்கிறார். அதற்கு காரணம் அவர் தினமும் ஒரு நாளைக்கு 2 வேளை மாட்டுக்கறி தின்பதுதான் அந்த உடல் வலிமைக்கு காரணம் என்று மாட்டுக்கறி தின்னக்கூடாது என்று சொல்லி கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். இதில் இன்னொரு செய்தியையும் நாம் பார்க்க வேண்டும். 3 பெண்கள் இந்தியாவின் சார்பில் விளையாடி வெற்றியை பெற்றிருக்கிறார்கள் என்று நாம் அறிவோம். அவர்களில் ஒருவரினுடைய பயிற்சியாளர் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார், இவர் மாட்டுக்கறி தின்பதால் தான் இவருக்கு இந்த உடல் வலிமை வாய்த்திருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். இது எத்தனை பெரிய முரண்பாடு! இந்தியா மாட்டுக்கறி உண்ணக்கூடாது என்று சொல்லுகிற கோரக்ஷன் சமிதி, பசு பாதுகாப்பு இயக்கம் என்ற ஒரு இயக்கத்தை இங்கே நாம் பார்க்கிறோம். அப்படி மாட்டுத்தோலை, இறந்து போன மாட்டுத்தோலை உரித்தார்கள் என்பதற்காக 4 பேரை கட்டி வைத்து அடித்த கொடூரத்தை நாம் பார்க்கிறோம். எனவே இப்படி ஒரு பக்கம் நடக்கிறது. ஆனால் இன்னொரு பக்கத்திலே யார் ஒலிம்பிக் போட்டியில் வெற்றி பெற்று ஓரளவுக்காவது இந்தியாவை காப்பாற்றி இருக்கிறார்கள் என்றால், யார் மாட்டுக்கறி தின்கிறார்களோ அவர்களால் தான் இந்த வெற்றியை பெற முடிந்திருக்கிறது என்கிற செய்தி வந்திருக்கிறது. எனவே இப்போது நமக்கு புரியவில்லை, ஒருவேளை மாட்டுக்கறி தின்றவர்கள் பெற்ற அந்த வெள்ளி பதக்கமோ அல்லது வெண்கல பதக்கமோ எங்களுக்கு வேண்டாம் என்று இந்தியா திருப்பி கொடுத்து விடப் போகிறதா என்பது நமக்கு தெரியவில்லை. ஆனால் அடிப்படையில் இதனை சொல்லியிருக்கிற பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த உதித் ராஜ், அவர் அடிப்படையில் ஒரு தலித் என்பதையும் கணக்கிலே கொள்ளுகிற போது, ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த கட்சியில் இருந்தாலும் அவருக்குள்ளே இருக்கிற அந்த உள் உணர்வு இதனை வெளிப்படுத்த தூண்டி இருக்கிறதோ என்றும் கருத வேண்டியிருக்கிறது. ஒரு உணவு பழக்கத்தை வைத்துக்கொண்டு மனிதர்களை சாதி பிரிக்கிற, தரம் பிரிக்கிற, ஏற்றத்தாழ்வாக கூறுகிற ஒரு பழக்கம் உலகத்திலேயே நம் நாட்டிலே மட்டும்தான் இருக்கிறது. மேலை நாடுகளில் அவரவர் விருப்பத்திற்கு அவரவர் உணவை ஏற்கிறார்கள்.
இன்றைக்கு பலரும் சொல்கிறார்கள், இந்த மாட்டுக்கறி மட்டுமல்ல, பன்றிக்கறியை இஸ்லாமியர்கள் உண்பதில்லை என்று. எல்லோரும் எல்லா உணவையும் உண்ண வேண்டும் என்று நாம் சொல்லவில்லை. மாட்டுக்கறியை உண்ண விரும்பாதவர்கள் அது அவர்களின் விருப்பம், அவர்களின் உரிமை. மாட்டுக்கறி மட்டுமல்ல, ஆட்டுக்கறி, கோழிக்கறி எதனையுமே உண்ண விரும்பாதவர்கள் வெறும் மரக்கறிகளை உண்ணலாம். ஆனால் எங்களைப் போல மற்றவர்களும் நாங்கள் உண்ணும் உணவைத்தான் உண்ண வேண்டும் என்று சொல்லுவது எந்த விதத்திலும் ஜனநாயகம் ஆகாது. இது ஒரு விதமான உணவு அரசியல். இந்த உணவு அரசியல் விளையாட்டு அரசியலிலும் எதிரொலித்திருக்கிறது என்பதைத்தான் உதித் ராஜினுடைய கூற்று நமக்கு உணர்த்துகிறது. வணிகம் செய்வது என்பது இன்றைய காலகட்டத்தில் சுலபமான ஒரு விஷயம் அல்ல. அவற்றிற்கு நுண்ணிய அறிவுத்திறனும் பல புதிய சிந்தனைகளும் அவசியம். எனவே இன்றைய ஆலோசனை நேரத்தில் வணிகம் எவ்வாறு செய்யலாம் என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். நம் விடியலைவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். வணக்கம். போன வாரம் வந்து நடந்து போன வாரங்களில் வந்து நிறைய பிஸ்னஸில் என்னென்ன திறக்கலாம், எப்படி பண்ண முடியும், என்ன மாதிரி ஃபண்டிங் இருக்குது, எப்படி ஆரம்பிக்கணுங்கிறத பற்றி பேசினோம். இதில் வந்து இப்போ நம்ம பேச போகிறது வந்து டைப் ஆஃப் பேங்க்கில் என்னென்ன ஃபண்டிங் இருக்குது, நம்ம என்னென்ன மாதிரியான ஒரு கடன் சொல்லக்கூடியது வாங்கலாம், என்ன மாதிரியான கடன்கள்லாம் நம்ம வாங்க முடியும். இப்போ கேபிட்டல் ஸ்ட்ரக்சரிங்கிறது போன வாரம் பேசணும், என்ன மாதிரி பணம் போடணும், எவ்வளோ தூரம் வரைக்கும் பேங்க்லேயே கிடைக்கும்னு. இப்போ நீங்கள் ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஆரம்பிக்கிறீங்கன்னா, இப்போ மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு நீங்கள் வந்து உள்ள பணம்லாம் போட்டதுக்கப்புறம் உண்டான இடத்த வந்து ஒரு சிப்கார்ட்லேயோ இல்லையோ லீஸில் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அதுக்குண்டான பணத்தில் உங்களுக்கு கொஞ்சம் வந்திருக்கும், இல்லை லேண்ட் அக்வயர் பண்ணியிருப்பீங்க. இப்போ மெஷினரி போட போகிறீங்கன்னா மெஷினரி அட்வான்ஸு வாங்க முடியும், அதுக்குண்டான கடன் வாங்கலாம். கடன் வாங்க முடியுங்கிறது வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம எல்லாம் முடியும்னு சொல்கிறது எல்லாமே வாய்ப்புகள் இருக்குங்கிறது தான். ஸோ இதனால் இதை கேரண்டியாக நீங்கள் எடுத்துக்க முடியாது, அந்தந்த டயத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அதை பார்க்க முடியும். ஸோ மெஷினரி அட்வான்ஸில் பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு மெஷினரி வாங்க போகிறீங்க, அந்த மெஷினோட விலை வந்து ஒரு 10 லட்ச ரூபா. அந்த 10 லட்ச ரூபாயை வந்து 4 வருஷத்தில் ரீபே பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பேங்க்கில் ப்ரொப்போசல் கொடுத்து அதுக்கு வாங்கக்கூடிய லோனை வந்து டேர்ம் லோனாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு மாதமும் ஒர்க்கிங் ஒரு ஐட்டமை வந்து ரா மெட்டீரியல் வாங்க போகிறீங்க, அதுக்குண்டான மெட்டீரியலை வந்து வாங்கக்கூடிய அமௌண்ட்டை வந்து ஒர்க்கிங் கேபிட்டலில் வச்சுக்கலாம். அதை வந்து ஒரு ஃபேக்டரிங் சொல்லக்கூடிய மெத்தடில் அந்த எந்த கம்பெனி உங்களுக்கு வந்து அந்த மெட்டீரியல் சப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த ஃபேக்டரிங் கம்பெனிக்கு வந்து ஃபண்டிங் பண்ணி இந்த பணத்தை நீங்கள் 90லேருந்து 160 நாளுக்குள்ளே ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி சில முறைகளை வந்து பண்ணி கொடுக்க முடியும். அதே மாதிரி அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒரு இந்த ஃபேக்டரிங், இதுக்கு அடுத்து ரிவர்ஸ் ஃபேக்டரிங் சொல்லக்கூடியது. ரிவர்ஸ் ஃபேக்டரிங்கிறது ஒருத்தருக்கு நீங்கள் வந்து இப்போ ப்ராடக்ட்டை சப்ளை பண்ணி அமைச்சு முடித்தோன்னா அவங்க உடனடியாக பணம் கொடுக்க மாட்டாங்க. கண்டிப்பாக அவங்க கிரெடிட் கேட்பாங்க, 90 டேஸ் கேட்பாங்க, 160 டேஸ் கேட்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு உடனடியாக பணம் வேண்டியிருக்கும். அப்படி உடனடியாக பணம் வேண்டி இருக்கிறத இன்னொரு ரிவர்ஸ் ஃபேக்டரிங்கிற மெத்தடோ இல்லை ஃபேக்டரிங்கிற மெத்தட்லேயோ அவங்கள்ட்டேருந்து பணத்தை வந்து உங்களுக்கு உடனடியாக கொடுத்துருவாங்க. நீங்கள் அவங்க கொடுக்க வேண்டிய பணத்தை 90 டேஸ்க்கு வச்சு அவங்களே கலெக்ட் பண்ணிக்குவாங்க. இது வந்து ஃபேக்டரிங் முறைப்படி வரும். இதுலேயே பார்த்தீங்கன்னா பில் டிஸ்கவுண்டிங்னா நீங்கள் அனுப்பக்கூடிய பில்லை வச்சு டிஸ்கவுண்ட் பண்ணுறது. ப்ரீஷிப்மெண்ட் ஃபினான்ஸ்னால் ஒரு ஐட்டத்தை நீங்கள் வந்து அனுப்புறதுக்கு முன்னாடியே அந்த அனுப்பின உங்களுக்கு பணத்தை கொடுக்குறது. அதாவது வந்து அங்கேருந்து ஒரு ப்ராடக்ட் ஒருத்தர் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க, அது வந்து சேர்கிறதுக்கு உங்களுக்கு 30 நாள் ஆகும். ஆனால் அவர் பணம் கொடுத்தா தான் அந்த ப்ராடக்ட் அனுப்புவார். இதை வந்து அவங்களுக்கும் பணம் கொடுக்கணும், ப்ராடக்ட்டும் வெளியில் வரணும். அந்த மாதிரி சில சிச்சுவேஷன் க்ரியேட் பண்ணுறது ப்ரீஷிப்மெண்ட் ஃபினான்ஸ். இதிலே அடுத்தது பார்த்திங்கன்னா போஸ்ட் ஷிப்மெண்ட் ஃபினான்ஸ்னு ஒன்று இருக்குது. இது அதுக்கப்புறம் வந்து முடிச்சதுக்கப்புறம் கொடுக்கக்கூடிய பணம். இதுக்கப்புறம் இதில் தான் டேர்ம் லோன் சொல்லக்கூடியது, ஒர்க்கிங் கேபிட்டல், பேக்கிங் கிரெடிட்டு. இது வந்து இதுக்கு முன்னாடி வாரங்களில் வந்து இதை பற்றி கொஞ்சம் பேசியிருந்தாலும் இதை கண்டினியூவேஷனுக்காக நான் திரும்பவும் வந்து இதை டச் பண்ணுறோம்ப்பா. இவ்வளோ மெத்தட்ஸ் வந்து பேங்கிங்கில் இருக்குது. இதை தவிர ரொம்ப அவசரத்துக்கு வந்து ஒரு ப்ரைவேட் ஃபைனான்ஸுங்கிற மெத்தடை சில பேர் அனுப்புவாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒரு பேங்க்குக்கு அடுத்த ஸ்டெப்பில் பார்த்திங்கன்னா நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ்ன்னு இருக்குது. நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸுங்கிறது பேங்க்கை விட கொஞ்சம் லிபரலாக அதே மாதிரி மாடலில் தான் பண்ணுவாங்க. இவங்களும் ஆர்பிஐ கீழே தான் வராங்க, அவங்களுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அதில் கொஞ்சம் பணம் வாங்குறதுக்கு சப்போஸ் பேங்க்கில் வாங்க முடியாத சுச்சுவேஷன் இருக்கும்போது என்பிஎஃப்சிஸ் ஃபண்டிங் பண்ணுவாங்க. இதுக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் ஃபேக்டரிங் கம்பெனிஸ். இப்போ வந்து மொத்தம் 3 டைப் இருக்குது. ஒன்று பேங்க்கு, இன்னொன்று வந்து என்பிஎஃப்சி சொன்னோம், இன்னொன்று ஃபேக்டரிங் கம்பெனி சொன்னோம். 4வது வந்து இன்ஸ்டியூஷன்ஸ். பெரிய லோனாக இருந்தது, பெரிய ஃபண்டிங்காக இருந்துச்சுன்னா இன்ஸ்டியூஷன்ஸில் போய்ட்டு ஐடிபி, ஐசிசி அந்த மாதிரி உள்ள இன்ஸ்டியூஷன்ஸில் பணம், சிட்பி அந்த மாதிரி வாங்க முடியும். இதுதான் கடனை பொறுத்த வரைக்கும் உண்டான மெத்தட்.
இதை தவிர கடனில் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனி ரொம்ப பெருசாக இருக்குது, அவங்களோட வால்யூம் ரொம்ப நல்லா இருக்குது, நார்மல் மெத்தடை விட நார்மல் வால்யூமை விட ரொம்ப பெருசாக இருக்குன்னா, இப்போ வந்து மசாலா பாண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கவர்மெண்ட்டில் இப்போ கரண்ட்டு சென்ட்ரல் மினிஸ்ட்ரியில் ஒரு ஃப்ளேவர் பாண்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து இன்டர்நேஷ்னலில் கடன் வாங்கக்கூடிய ஒரு மெத்தடு. இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து இந்தியன் கரன்சியில் வரும், ரிட்டர்னும் இந்தியன் கரன்சியில் கொடுக்குறாங்க. ரீபேபிள் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கொஞ்சம் குறைச்சலாக இருக்கும். இதுவும் வந்து ஹைலி செக்யூர்டு ஃபண்டிங் தான். ஸோ அதனால் எல்லோரும் உடனே இந்த ஃபண்டிங் வாங்கிடல முடியுமான்னா முடியாது. இது நம்ம சொல்கிறது வந்து இந்த டாப்பிக்கில் கவர் பண்ணுமேங்கிறதுக்காக இதையும் சேர்த்து சொல்கிறோம். மசாலா பாண்ட்ஸுங்கிறதுலாம் ஈஸியாக வாங்கக்கூடியமான விஷயம் கிடையாது. அதேமாதிரி இசிபின்னு சொல்லக்கூடிய எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங்பாங்க. இந்த மசாலா பாண்ட்ஸோட இன்னொரு வெர்ஷன் தான் இசிபி. இசிபியில் வந்து உங்களோட பணத்தை வாங்கின பணத்தை ரிட்டர்ன் இன் டாலர்ஸில் ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அதனால் வாங்கும்போது டாலரோட ப்ரைஸ் குறைச்சலாக இருந்து நீங்கள் ரிட்டர்ன் பண்ணும்போது டாலரோட ப்ரைஸ் அதிகமாக இருந்துன்னா அதுக்குண்டான ரிஸ்க்கெல்லாம் வந்து உங்களை வந்து சேரும். ஸோ இசிபின்னா அதுதான். இதுக்கு அடுத்த கடன் மெத்தட் பார்த்திங்கன்னா ஃபாரின் கரன்சி கன்வெர்ட்டபிள் பாண்ட்ஸும்பாங்க. இது வந்து லிஸ்டடாக ஒரு கம்பெனி வந்து இந்தியாவில் லிஸ்ட் ஆகிருக்கு, அந்த லிஸ்டான கம்பெனிக்கு ஃபாரினில் வாங்கக்கூடிய மெத்தட் வந்து ஃபாரின் கரன்சி கன்வெர்ட்டபிள் பாண்ட்ஸும்பாங்க. பின்னாடி வந்து கன்வெர்ட் பண்ணுறது. பாண்டுனாலே என்ன அர்த்தம்னா இட் இஸ் அ ஹைலி செக்யூர்டு இன்ஸ்ட்ருமெண்ட் தான். டிபெஞ்சர் பாண்ட் ரெண்டும் தான் வந்து ஒருத்தர்கிட்ட நம்ம ஒரு இடத்துல கடன் வாங்கியிருக்கோம், நம்ம கடன் வாங்குகிற மெத்தட் வந்து ஒரு டிபெஞ்சராக இருந்தது, ஒரு பாண்டாக இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு இதை தான் ரெக்கவரி பண்ணுவாங்க ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும்போது. டெபாசிட்ஸுங்கிறது மூணாவது தான். டெபாசிட்ஸுங்கிறது அன்செக்யூர்டு ஃபண்டிங் மெத்தடுன்னு சொல்லுவாங்க. டெபாசிட் வாங்குறது இன்னொருத்தர் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பேர். ஸோ இது வந்து ஒரு கடனில் இருக்கிற முறைகளை பற்றி நம்ம பேசினோம். ஸோ இதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? ஒன்ஸ் நீங்கள் வந்து உங்கள் முதலீடு போட்டிங்க, கம்பெனியை உருவாக்கி எல்லாத்தையும் பண்ணியாச்சு, B2B B2C தேர்ந்தெடுத்தாச்சு, அதுக்கப்புறம் என்ன பிஸ்னஸுங்கிறத சூஸ் பண்ணிட்டீங்க, அதுக்கு உண்டான பணத்தை உள்ளே போட்டு பேங்க்கில் கடனும் வாங்கியாச்சு, அதாவது டெட்டு பேங்க்குன்னு சொல்லக்கூடியது கடன் வாங்கியாச்சு. இப்போ டேட்டு முடிஞ்சு போச்சு. இப்போ ஃபர்தராக உங்களுக்கு ஃபண்டிங் வேணும். இப்போ வந்து இந்த டைமில் தான் நீங்கள் ஈக்விட்டி இன்வெஸ்டரை அப்ரோச் பண்ணலாம். ஈக்விட்டி இன்வெஸ்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவங்களும் வந்து பணம் கொடுக்குறவங்க தான், எல்லாருமே பணம் தான் கொடுக்குறாங்க. பணத்துக்கு வந்து நிறைய நேம்ஸ் இருக்குது. அதில் வந்து கடன் டெட்டுன்னு சொல்லுவோம், இன்னொன்று ஈக்விட்டின்னு சொல்லுவோம். ஈக்விட்டின்னு சொன்னோன்னா அவங்க கொடுக்குற பணத்தை வந்து அவங்க ரிஸ்க் எடுத்துக்கிறாங்க. அதனால் அவங்க கொடுத்த பணத்துக்கு உண்டான நிறையா லாபத்தையும் எதிர்பார்ப்பாங்க, நஷ்டமானதுனாலும் அதை ஃபேஸ் பண்ணிப்பாங்க. இதுக்கு பேர் தான் ஈக்விட்டி. ஸோ அதனால் வந்து ஒருத்தர் வந்து ஈக்விட்டி பணம் போடும்போதே, சார் நான் உங்களுக்கு வந்து ஒரு 18% கணக்கு பண்ணி வரா மாதிரி ஈக்விட்டி உங்களுக்கு வந்து லாபம் வந்துடும் அப்படின்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக அவங்க வரமாட்டாங்க. ஏன் வரமாட்டாங்கன்னா, அந்த 18% வரப்போகுது இல்லை 14% வரப்போகுதுன்னா அதுக்கு பேசாமல் பேங்க்லேயோ இல்லை வேறு இன்ஸ்டியூஷன்லேயோ உங்கள் கம்பெனியில் டெபாசிட்டாவோ இல்லை இன்டர் கார்பரேட் டெபாசிட்டாவோ கொடுத்துட்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் வந்து ஈக்விட்டியாக கொடுக்கணும் அப்படின்னா, ஈக்விட்டியாக கொடுக்குற பணம் வந்து அவங்க வந்து அதிகப்படியான ரிஸ்க் எடுத்து அவங்களோட பணத்தை ரிஸ்க் எடுத்து உங்கள் கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு நீங்கள் வந்து பல பேர் அப்ரோச் பண்ணும்போது, சார் நான் இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஈக்விட்டி அப்படின்னு சொல்கிறது வந்து எல்லாருக்கும் தெரியும். வெஞ்சர் கேபிட்டல், ப்ரைவேட் ஈக்விட்டி எல்லாருக்குமே தெரிஞ்ச வேர்டு. ஏன்னா டெய்லி பேப்பரில் ஏதாவது ஒரு டீல் நடக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியில் பெருசாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அந்த ஸ்டார்ட் அப்பில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு டெய்லி வருது. அப்படி வரும்போது நிறைய பேர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா, டெய்லி ஒரு டிரான்சாக்ஷன் வரதுனால எல்லாரோட ப்ரப்போசலையும், நம்ம அனுப்புகிற எல்லா ப்ரப்போசலையும் எல்லா இன்வெஸ்டரும் கன்சிடர் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்கன்னு நினைக்கிறாங்க. அதுமாதிரி கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர் வந்து ப்ரைவேட் ஈக்விட்டி அப்படிங்கிற பேரில் இருக்கிறவங்க ஒரு 890 பேர் இல்லை 900 பேர் இருக்காங்கன்னா, அது பேர் இல்லாமல் இருக்கிறவங்க இண்டிவிஜுவலாக நிறைய பேர், இப்போ எங்கள் கம்பெனி நிறைய கம்பெனிகள் இந்த மாதிரி இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து ஒரு ஸ்டார்ட் அப்பில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ரிஸ்க் எடுத்து. இது மாதிரி 1,00,000 பேர் இருப்பாங்க. இப்போ அப்படி இருக்கும்போது எல்லாத்துலேயும் அவங்க எல்லா ப்ரப்போசலையும் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் டிரான்சாக்ஷன் வந்து பேப்பரில் வர டிரான்சாக்ஷன் வந்து ஒரு 5000 டிரான்சாக்ஷன் 5000 பேர் அனுப்புறதுல ஒரு டிரான்சாக்ஷன் தான் நடக்குது. ஸோ அதனால் டெய்லி வந்து பேப்பரில் வருது, நமக்கு வந்து ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உடனே வந்துடும் அப்படிங்கிறது நினைக்கிறது வந்து சரியான விஷயம் கிடையாது. ஸோ இதே இந்த ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் என்ன மாதிரியான டைப்லாம் இருக்குது, இது எந்தெந்த ஸ்டேஜில் எந்த மாதிரி இன்வெஸ்டர்ஸ் பண்ணுவாங்க, எப்படி ரிட்டர்ன் எடுப்பாங்கங்கிறத வந்து மேலே வர வாரங்களில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். நாம் கற்ற விஷயங்களை காட்டிலும் நாம் கற்றிடாத பல அரிய தகவல்கள் நம் சிந்தனைக்கு எட்டாமலே இருக்கின்றன. எனவே நம் சிந்தனைக்கு உரமூட்ட வருகிறார் டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள். நம் விடியலைவா நிகழ்ச்சி நிறைவு பகுதியாக வரவேற்பது கற்றலும் கற்பித்தலும். வணக்கம். ஊடகங்களோட வளர்ச்சியை கண்கூடாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு காலத்தில் ரேடியோ இருந்தது, அதுக்கப்புறம் தொலைக்காட்சி வந்தது. இன்றைக்கி தொலைக்காட்சிக்கு அடுத்து அப்படின்னு சொல்லப்போனால்
எதை சொல்லணும்னா குறிப்பாக அந்த சமூக ஊடகம், சோஷியல் மீடியான்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. இன்றைக்கி எல்லாரும் நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் கூட என்ன சொல்லணும்னா முதல்ல ஃபேஸ்புக் தான் வருது. அதாவது இன்றைக்கி ஃபேஸ்புக் அப்படிங்கிறதோ இல்லை லிங்க்டின்ங்கிறதோ அதே வாட்ஸ்அப்போ இதெல்லாம் வந்து சகஜமாக வீட்டில் புழங்கக்கூடிய பெயர்களாக இருக்குது. ஏதாவது ஒன்று அனுப்பணுன்னா கூட முன்னே என்ன பண்ணுவோன்னா தபாலில் போய் ஜெராக்ஸ் எடுத்து அனுப்புவோம். அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல என்ன பண்ணுவோம், ஒரு மெயிலில் அனுப்புவோம். இன்றைக்கி அப்படி கிடையாது. ஒரு டக்கு டாக்குமெண்ட் எடுக்கணுன்னா உடனே ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம், ஃபோனில் எடுத்து போட்டு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிட்ருக்கோம். இது வந்து ஒரு அபரிதமான வளர்ச்சி. இப்போ அந்த சமூக ஊடகங்களுடைய வளர்ச்சி வந்து எப்படியெல்லாம் பயன்படலாம், அதனுடைய ஃப்ளிப் சைடு இன்னொரு பக்கம் இருக்குது, அதை பின்னாடி பேசுவோம். முதல்ல அதாவது தனி மனிதனுக்கும் அதாவது நிறுவனத்திற்கும் சமூகத்திற்கும் எப்படி பயன்படலாம் அப்படிங்கிறத பற்றி முதல்ல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எப்படி இந்த சமூக ஊடகம் இவ்வளோ தூரம் வந்திருக்குன்னு கேட்டால் தொழில்நுட்பம் தான் காரணம். ஏன்னா எல்லாரும் இணைந்து இருக்கக்கூடிய ஒரு இணையம், அதில் நம்ம செய்திகளை பரிமாறிக்கலாம், புகைப்படங்களை இல்லாட்டி காணொளிகளை ஏதாவது ஒன்று வந்து ஷேர் பண்ணிக்கலாம், பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிறது வந்து எப்போவுமே இருந்தது. ஆனால் அந்த சாத்தியக்கூறை வந்து ஒரு வியாபாரமயமாக எடுத்துகிட்டு போய் இவ்வளோ பெருசாக ஆக முடியும் அப்படிங்கிறது யாராலையும் நம்ப முடியாது. சமீபத்தில் ஒரு ஆய்வில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது நீங்கள் தொலைக்காட்சிகளில் வருகின்ற அந்த கண்டென்ட்டு, விளம்பரம், வருமானத்தை காட்டிலும் ஒரு சமூக ஊடகம் அதிகமாக செய்ய முடியும் அப்படின்னு. அப்போது செய்திகளை நோக்கி போகிறதுலையும் மாற்றங்கள் வருது, விளம்பரம் செய்வதிலும் நம்மளுக்கு மாற்றங்கள் வருது, தொடர்ந்து அதாவது பங்கீடு செய்வதிலும். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம், இப்போ நீங்கள் வானொலியோ இல்லை இப்போ நீங்கள் பார்க்குற தொலைக்காட்சியிலையோ யாராவது ஒருத்தர் பேசுகிறாங்க, நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, அவ்வளோதான். இல்லை நீங்கள் திருப்பி இந்த ஃபீட்பேக் ப்ராசஸ் கிடையாது உங்களுக்கு. இப்போ நல்லா பேசுகிறாருன்னு நல்லா பேசுன்னு நினச்சிக்கிறீங்க, இல்லை போர் அடிக்கிறாருன்னு போர் அடிச்சிட்ருக்காருன்னு நினைக்கிறீங்க, அவ்வளோதான். ஆனால் இதில் என்னென்ன சமூக ஊடகத்தில் உடனடியாக பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு லைக் போடலாம், உடனே ஒரு கருத்து சொல்லலாம், அதை எடுத்து பகிர்ந்துக்கலாம், இல்லை வேண்டாம்னா பிளாக் பண்ணலாம், அதுக்கு எதிராக ஒரு போராட்டம் நடத்தலாம். அப்போ என்ன ஆகிடுதுன்னா ஒரு தனி மனிதனுடைய இந்த உரிமை, அந்த சுதந்திரம், அவனுடைய செயல்பாடுகளை வந்து வேறு மாதிரி ஆக்கிடுச்சு. அப்போது வேறு இடங்களில் வந்து ஒன்றுமே இல்லாமல் இருந்த ஆள் கூட இதுக்குள்ளே வர்றப்போ, சமூக ஊடகத்துக்குள்ளே வர்றப்போ தன்னை பெரிய மனுஷன் நினச்சிக்கிறான். அவன் உடனே ஒரு கருத்து போடுறான், காலையில் ஒரு ஃபோட்டோ அனுப்புகிறான். இன்றைக்கி எல்லோரும் பார்த்திங்கன்னா இந்த குட் மார்னிங் மெசேஜ், அத்தனை பேரும் காலையில் ஏதாவது ஒன்று காலை வணக்கம்னு சொல்லி ஏதாவது ஒரு பொன்மொழி எடுத்து அனுப்புகிறாங்க, இல்லை அவங்க பார்த்த நல்ல வீடியோவை, ஒரு தகவலை. அப்போ என்ன ஆகுதுன்னா எல்லாருமே செய்திகளை அதாவது தயாரிப்பதிலேயே உள்ளே வராங்க, ஈடுபடுறாங்க. செய்திகளை உள்வாங்கிக் கொள்ளுதல் தான் முதல்ல வேலையாக இருந்தது. செய்தி தயாரிப்புங்கிறது சிலருடைய வேலையாக இருந்தது. ஊடக மேலாண்மை, ஊடக நிர்வாகம் அப்படிங்கிறது சில பேருடைய கைகளில் இருந்து இன்றைக்கி ஜனநாயகம் ஆக்கப்பட்டு, எப்படி வந்து எழுத்தாளர்னா எல்லாரும் எழுத்தாளர் தான், எல்லாரும் புகைப்படக்காரர், எல்லாரும் விளம்பரதாரர், எல்லாரும் செய்தியாளர்கள், எல்லாரும் வந்து கருத்து சொல்கிறவங்க. அப்போ இந்த சுதந்திரம் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து எல்லாரையும் வந்து கிட்ட போக வச்சுது. என்ன செய்கிறாங்க, தன்னைத்தானே விரும்புறதுக்கு அங்கே நின்று ஒரு செல்ஃபி எடுத்து உடனே நம்ம பதிவேற்றம் பண்ணுறாங்க. பண்ண உடனே ஒரு 50 லைக் குவியுது, ஒரு சந்தோஷம். யாரெல்லாம் லைக் போட்டாங்க, யாரெல்லாம் லைக் போடலன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் எவ்வளோ தூரம் நம்ம இருக்காங்க, அடிமைகள் எவ்வளோ இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு. அப்போது உடனேயுமே என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம எந்த அளவில், அப்போ என்ன ஆகிடுதுன்னா நம்ம வந்து போடுற செய்தி, நம்முடைய புகைப்படம், இதை வச்சு தான் ஒரு அந்தஸ்து அப்படிங்கிறது மெல்ல மெல்ல மாறி வருது. அப்போ இந்த அந்தஸ்தை வந்து தக்க வைக்கணும்னு என்ன பண்ணணும், தொடர்ந்து உள்ளே போகணும், நம்மை பற்றிய செய்திகள் வரணும். இப்படி தான் ஆரம்பிச்சிது. ஆரம்பத்தில் என்ன நினச்சாங்கன்னா இது வந்து ஒரு நட்பு வட்டாரத்துக்குள்ளே, ஏன்னா கேம்பஸாக தான் ஆரம்பிச்சிது. இது ஃபேஸ்புக்கை வந்து ஆரம்பித்தப்போ வரலாறு எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இதுக்குள்ளே என்ன வளாகத்தில் இருக்கக்கூடிய பெண்களின் அழகை பற்றி ஒரு தர விமர்சனம்னு சொல்லி ஒரு சின்ன பசங்க ஒரு கேலிக்காக ஆரம்பித்த ஒரு விஷயந்தான் அது. பொம்பளைங்க படத்தெல்லாம் போட்டு யாருக்கு எவ்வளோன்னு மார்க் போடலாம், ஹூ இஸ் ஹாட் ஹூ இஸ் நாட் அப்படிங்கிற மாதிரி தான் ஆரம்பித்தாங்க. ஆனால் கடைசியில் என்ன ஆச்சுன்னா அதுக்கு கிடைச்ச வரவேற்பு வந்து ஒரே நாளே சர்வர் வந்து கிராஷ் ஆகிற அளவுக்கு அது போச்சு. அப்போ தான் பார்த்தாங்க இதுக்கு வந்து ஃப்யூச்சர் இருக்குது, இதை நம்ம வந்து என்ன பண்ணால் மேலே கொண்டு போக முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை ஏற்பட்டு தான் அந்த ஃபேஸ்புக் வந்து மெல்ல மெல்ல அவருடைய கதை இதுவோ சினிமாவை கூட வந்திருக்கு, நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. அது மெல்ல 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 இன்றைக்கி என்னென்னு கேட்டிங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய அதிகமான ஜனத்தொகை எங்கன்னா இந்தியாவோ சைனாவோ கிடையாது, ஃபேஸ்புக்.
அதிகமான மக்கள் இன்றைக்கி பெய்டு அங்கே உள்ள நீங்கள் வந்து இதை யூசர்ஸ் ரிஜிஸ்டர்டு யூசர்ஸ்னு கேட்டால் 1.7 பில்லியன் அப்படிங்கிறாங்க. அப்போ அத்தனை பேரும் பங்கு கொள்கிற ஒரு பெரிய மகா என்ன சமூகம், அது ஊடகம்ங்கிறத விட சமூக ஊடகம்னு சொல்கிறோம். அப்போ அத்தனை பேர் இருக்காங்கன்னா அதில் எல்லாமே இருக்குது, அதில் இல்லாததே கிடையாது. வாழ்க்கையின் சகல கூறுகளும் இருக்குது அதில். அப்போ என்னென்ன தன்னை வந்து முன்னிறுத்திப்படுத்திருக்குது, அதே மாதிரி ஏதாவது வியாபாரம் செஞ்சுக்கிறதுக்கு, அரசியல் கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு, விமர்சனம் செய்வதற்கு, போராட்டத்திற்கு என்ன வேணால் இதை நீங்கள் பயன்படுத்தலாம். எல்லாருக்கும் இதில் ஒரு சமவெளி இருக்குது. அதன் மூலமாக அந்த நிறுவனம் பணம் குவிக்கிறது, விளம்பரங்கள் மூலமாக அவங்கள நீங்கள் வந்து போடுற வீடியோ மூலமாக. இப்போ இதை வந்து ஆரம்ப காலத்தில் என்ன நினச்சோம் அப்படின்னா, இதெல்லாம் வந்து ஒரு சின்ன விஷயமா எதிர்பார்த்து, இதெல்லாம் ஏதோ சின்ன பசங்க வேலைன்னு. ஆனால் இன்றைக்கி அதில் இல்லாதவங்களே கிடையாது. இதில் அநேகமாக நீங்கள் வந்து ஒரு மெயில் ஐடி வச்சுருக்கீங்க, மெல்ல மெல்ல உள்ளே வந்துருக்கீங்க. அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இதுக்கு முகநூலில் அவங்க வந்து அவங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்காங்க. இப்படி தான் ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் இதை வந்து ஒரு இதிலிருந்து கொஞ்சம் மேல் நோக்கி பார்த்தா பெரிய பெரிய வணிகங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. தன்னை ஒரே நேரத்தில் என்ன பிரபலப்படுத்தக்கூடிய விஷயங்கள் எப்படி ஒரே நாளில் வந்து வைதிஸ் கொலவெறி உலகம் முழுக்க போச்சோ, அந்த மாதிரி உங்களை பற்றிய ஒரு சின்ன விஷயத்தை உலகம் முழுவதும் உடனடியாக தெரிவிக்கக்கூடிய முக்கியமான விஷயம், எந்த பணமும் செலவு பண்ணாமல் உங்கள் கைக்குள்ளிருந்தே உலகம் முழுக்க சொல்லக்கூடிய ஒரு செய்தி ஊடகம் உங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை.